YGM in 3G 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 YGM in 3G 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 गांधीजी नेताजी दामोजी गांधीजी नेताजी दामोजी இது ஆவி வந்த நாடகம் உம்மை தேடி வந்த நாடகம் இது ஆவி வந்த நாடகம் உம்மை தேடி வந்த நாடகம் இது ஆவி வந்த நாடகம் உம்மை தேடி வந்த நாடகம் உண்மை தேடி வந்த நாடகம் 3G 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 YGM in 3G 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 நீங்கள் சிரிக்க சிந்திக்க தன்னை மறந்து ரசிக்க YGM in 3G மனசாட்சியே இல்லாத பாவி அவனை திருத்துமா மாமனிதராவி வாஜி 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 பதில் சொல்லும் இந்த 3G 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 YGM in 3G 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 गांधीजी नेताजी दामोजी இது ஆவி வந்த நாடகம் உம்மை தேடி வந்த நாடகம் இது ஆவி வந்த நாடகம் உம்மை தேடி வந்த நாடகம் உண்மை தேடி வந்த நாடகம் 3G 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 YGM in 3G 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 YGM in 3G 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 மீனாட்சி, ஏய் மீனா, என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள மச மசனே? என்னங்க? இன்னைக்கு அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல கமிட்டி மீட்டிங் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? நான் தான் செக்ரட்டரி. என் ஒய்ஃபா இருந்துட்டு நீயே இவ்வளவு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? What is this nonsense? I want some bloody discipline here, damn it. மோகன், மோகன், உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மசமசன்னு? என்னம்மா? இன்னைக்கு அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் கமிட்டி மீட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? நீங்க தான் செக்ரட்டரி. ஆனா எல்லாம் நான் தான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். இப்படி நீங்களே லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? What nonsense? You must have some bloody discipline here, damn it. ஓஹோ, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் என்னோட இமேஜினேஷனா? அப்ப இதுதான் நிஜம். சாரிமா, நான் தான் செக்ரட்டரி. ஆனா நீ தானே எல்லாம் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்க. I am working under you, so I am under secretary. Bad joke. என்ன இது? மீட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஏன் இன்னும் யாருமே வரல? தெரியலையே. இந்த செக்யூரிட்டி தாமு ஒழுங்கா எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தானா இல்லன்னு தெரியலையே. Good morning, ma. Good morning, ma. Good morning, ma. Good morning, good morning, good morning. Good morning, good morning, good morning, good morning. அம்மா வணக்கம், அம்மா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். இந்தாங்க குங்கும பிரசாதம், தாலி பாக்கியத்துக்கு நல்லது வச்சுங்க. இது அங்க ஐயா. ஆமா, இல்ல அப்பப்போ மறந்து போகுது. அங்க கொடுக்கணும்மா, உங்களுக்கு தான் பண்ணணும்மா. சாரிம்மா, சாரிம்மா. இதுக்குதான் 15 வயசு வித்தியாசத்துல சபலப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறது. 15 இல்ல 17. ஐயோ, ஏங்க அவங்க பிறக்கும் போது நீங்க காலேஜா? தொட்டில இருந்து தள்ளி ஓட்டிங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் லேட் அதை சொல்லு முதல்ல. என்ன சார் நீயே கேக்குற? நீ தானே சொன்ன எலக்ட்ரிசிட்டி ஆபீஸுக்கு போய் எல்லாரும் கரண்ட் பில்லையும் கட்டிட்டு வான்னு. அங்க போனா 2.5 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க. ஏன் அவ்வளவு கூட்டமா? எலக்ட்ரிசிட்டி ஆபீஸ்ல கரண்ட் கட்டு, பவரே இல்ல. இருட்டுல உட்காந்துக்கிறாருங்க. 4 லைட் போட்டு தான் பில்லை எழுதி கொடுத்தாருங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன் நான்.
யோ உன்னை விட்டா ரீல் விட்டுக்கிட்டே போவியே. நான் உன்கிட்ட கொடுத்த நோட்டீஸ் எல்லாம் ஒழுங்கா எல்லார் வீட்லயும் கொடுத்தியா இல்லையா? அங்கதாம்மா உங்க செக்யூரிட்டி தாமு கின்னு நிக்கிறான். போன முறை என்னாச்சு? இதே மாதிரி எல்லாருக்கும் கமிட்டி மீட்டிங்னு நோட்டீஸ் விட்டோம். எவனாவது வந்தானா? வரவே இல்லைன்னு போய் சொல்லிட்டாங்க. அதனால இந்த முறை நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லா நோட்டீஸையும் என் பாக்கெட்லயே வச்சுக்கிறேன். அவங்க இங்க வந்த உடனே கொடுத்துருவாங்க. அப்படியே யோ நோட்டீஸ் கொடுக்கறதே அவங்கள வர சொல்றதுக்கு தான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கே இப்படி கத்துறீங்க? அவங்க வந்ததுக்கு அப்புறம் கொடுப்பேன்னா என்னையா அர்த்தம்? என்ன டிகிரி இருந்தா அப்படி இல்லாட்டா இப்படியா? தட்ஸ் பெட்டர். நல்ல வேலை, சேஃப்டிக்கு எல்லாருக்கும் நான் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டேன். ஆமா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டியது ஏதாவது இருக்கா? ஐயோ முக்கியமான மேட்டர் இருக்குமா. நீங்க உட்காரு நான் சொல்றேன். உட்காரு. என்னையா யோசிக்கிற? நீ தாலி கட்டின பொண்டாட்டிதாயா? என்ன நீ விடுத? ஏப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையா எந்த காரியமும் செஞ்சதே இல்லையா? செஞ்சிருக்கிறோம். என்னது? அவங்க 2 பேரும் ஒரே நாள்ல கல்யாணம் பண்ணி இருக்கிறோம். ஒரு சின்ன மேட்டர். நம்ம இந்த அபார்ட்மெண்ட்ஸ் மொத்தம் இந்தியா அபார்ட்மெண்ட்ஸ்னு பேர் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? மொத்தம் 25 பிளாட். மொத்தம் ஒரு 95 பேர் இருக்கிறாங்க. இல்லை, ஆனா நம்ம என்ன ஒரு முக்கியமான ரூல் போட்டுக்கிறோம்னா, வீட்டுல எவ்வளவு டிவி இருந்தாலும் இந்த டிஷ் இருக்குது, ஆண்டனா டிஷ், அது மேல மொத்தமா ஒண்ணுதான் வைக்கணும் ஒரு வீட்டுக்குன்னு சொல்லிக்கிறோம். உங்க வீட்லயே அவர் 2 டிஷ் வச்சுக்கிறாரு. ஏன் இப்படி பண்றீங்க? அதான் நானும் கேட்டேன். அதுக்கு என்ன சொல்றாரு, அவங்க அப்பா ஹோட்டல் நடத்த வர்றான். அதனால மேல இருக்கிறத ஒன்னு மெயின் டிஷ், இன்னொன்னு சைட் டிஷ் வச்சு என்ன சார் கிருஷ்ணன் வேதா சார் கிருஷ்ணன் சார் என்னது? நீங்க பொம்பளை மாதிரி வந்துக்கிறீங்க, அந்த ஆம்பளை மாதிரி வந்துக்கிறாங்க. என்ன மாற்ற? அது ஒண்ணு இல்ல, எங்களுக்கு ஒரு சின்ன பெட். வேதா, உங்களுக்கு இந்த பெட் வச்சுக்கிற பழக்கம் இன்னும் உங்களை விடலையா? அது எப்படி விடும்? எங்க கல்யாணமே ஒரு பெட்ல தான் நடந்தது. மொத்த கல்யாணம் கட்டிலே முடிஞ்சிருச்சா? ஐயோ அது பெட், இது பெட். அது சொல்லுங்க சார். சார் இந்த மாதிரி என்ன பெட்? நீங்க ஏதோ வித்தியாசமா வைப்பீங்களே. இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா தான் ஜெயிக்கும் நான் சொன்னேன். ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும் இவர் சொன்னார். அவர் தோத்தா இன்னைக்கு மீட்டிங்க்கு பேட்ச் அவுட் போட்டு வரணும். நான் தோத்தா தாவானில வரணும்னு பெட். 2 பேரும் தோத்துட்டோம். அது எப்படி 2 பேரும் தோத்தீங்க? மேட்ச் டை ஆயிடுச்சு. 2 டீமும் ஒரே ரன் அடிச்சிட்டாங்க. வேதா மேடம், இருந்தாலும் நீங்க எல்லாத்துக்கும் பெட் வச்சுக்கிறீங்க. அதுக்கே இவ்ளோ சொல்லு. வேதா மேடம், எல்லாத்துக்கும் பெட்டு வச்சுக்கிறீங்க. ஒண்ணு 2 தடவை சொல்றாயா? என்னமே ஜிமிக்கி கமல் எடப்பன் கட்டண்டு போய் எடப்பன் பிராண்டி குப்பி எங்க அம்மா குடிச்சு தீர்த்து. பத்மநாபன் சார், நீங்க கேரளான்னு ஒத்துக்குறோம். அதுக்காக மீட்டிங்க்கு ஜிமிக்கி கமல் டான்ஸ்ல தான் என்ட்ரி கொடுக்கணுமா? அட சும்மா இருங்க. நீங்க இந்த வாட்ஸ்அப்ல போய் பாருங்க. கல்யாணத்துல மணிஷால் போட்ட மாமிங்களா இதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. நீங்க வேற என்ன உங்களுக்கு ஜிமிக்கி கமல் பிடிக்காதோ? எனக்கு ஜிமிக்கி அவ்வளவா பிடிக்காது, ஆனா கமல் ரொம்ப பிடிக்கும். லேட்டா வந்து எல்லாரும் சாரி. நீ லேட்டா வந்ததுக்கு நாங்களா ஏன் சொரியணும்? I said sorry for coming late. இது கேரளா டைப் சாரி. ஊட்டு அவசரமாயிட்டு ஒரு ஜோலி இருந்தோம், அதான் மீட்டிங் வர லேட் ஆயிடுச்சு. யோ, அது மீட்டிங் இல்லையா, மீட்டிங். Friends, here we come. வந்துட்டாங்களே நோஸ்டால்ஜியா நடராஜன் and மணிகண்டன். Friends, sorry for coming late. I had to write a letter to the editorial Hindu, you know. I've been doing this for the past 25 years. 25 இயர்ஸா உங்களை ஹிந்து எப்படி டாலரேட் பண்ணிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு 5 மினிட்ஸ் எங்களால டாலரேட் பண்ணிக்க முடியல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஹிந்துவை டாலரேட் பண்ணலையா? அது மாதிரி தான் விட்டுருங்க. போதும் சார், உங்க அப்பாலஜிலாம் ஒன்றும் தேவையில்லை. சீக்கிரம் மீட்டிங் ஆரம்பிக்கலாம். No. You see, way back in 1938. ஏன் சார் பேக்க போட்டு அந்த இழுக்கிற? 1938, 84 years ago. So only way back. போன வருஷம் எதெல்லாம் நடந்தா அதை எப்படி சொல்லுவேன்? Way back. வந்திருக்கேன், நானும் வந்திருக்கேன். எனக்கு இதாங்க புரியவே மாட்டேங்குது. இவங்க 2 பேர் எப்படிங்க ஒரே பிளாட்ல இருக்கிறாங்க? அந்த ஆளு வாயை திறந்தா தண்ணி லாரியில தண்ணி லீக் ஆகிற மாதிரி பேசிக்கிட்டே போறாரு. இவரு பேச ஆரம்பிச்சாரு. அந்த மணிரத்னம் படத்துல அப்பப்போ மட்டும் பேசுவாங்கல்ல, இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த மாதிரி பேசி நிற்கிறேன். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா?
மன்மோகன் சிங்கும் மம்தா பானர்ஜியும் ஒன்னா பார்ட்டி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. பேசுறாரு, என்னங்க பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லல சார். இப்படி தந்தி அடிச்ச மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படி சார்? கொன்னுட்டாங்க, தந்திய கொன்னுட்டாங்க. இனிமே நாட்டுல தந்தி டெலிகிராம் கிடையாது இல்லையா? அத சொல்றாரு அவ்வளவு அழகா. சார் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசினா எப்படி புரியும்? எது பிடிக்கலன்னு சொன்னா தானே மாத்திக்க முடியும். எதுக்கு சொல்லணும்? நான் சத்தியமா சொல்றேங்க, இருந்தாலும் நம்மள மாதிரி 10 மாசத்துல பிறந்தவரே கிடையாது. 3 மாசமா பிறந்துக்கிறாங்க நடிகர். அதான் மேட்டர். டேய் பாபு, எல்லாரும் டீ கொண்டாடா, டீ கொண்டா, வா வா. மணிகண்டன் சார், நீங்கள் ஆனாலும் ஓவர் நைட் டைரக்டர் மணிரத்னம் ஃபேன் அல்ல சார்? நீங்க வேற. இவருக்கு என்ன படம் அது இப்ப எடுக்கிறாங்கல்ல, பொன்னியின் செல்வன், அதுல ரோல் கொடுக்குறாங்க. ஆனா இப்படி பேசினா படம் முடிய 10 ஹவர் ஆகிட்டு வேணான்ட்டாங்க. டீ குடிங்க, டீ குடிங்க. நான் சொல்லி ஸ்பெஷலா போட்டது. குடிச்சு பாத்தீங்கன்னா காஃபி மாதிரி இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம மீட்டிங்க்கு முதல் அஜெண்டா. இங்க வேலை பாக்குறாரே நம்ம சர்வன் பாபுவோட பிள்ளைக்கு ஹோல் இந்த ஹார்ட்டா, அதாவது இதயத்துல ஓட்டைன்னு டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. ஆபரேஷனுக்கு 2 லட்சம் பணம் செலவாகுமா. நம்ம கிட்ட உதவி கேக்குறான். என்ன சொல்றீங்க? ஓ ஏ சார், நீங்க பாலகாட்டுன்னு தெரியும், அதனால ஒண்ணு ஓ சொல்லுங்க இல்லட்டா ஏ சொல்லுங்க. 2 சொன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. யாம் மிக்சர் 2 லட்சம் செலவாகெங்கில் அது எங்கனே சாத்தியம்? அடைக்கணும், ஓட்டைய அடைக்கணும். யோ, இது என்ன சாகடையாது? ஓட்டைய அடைக்கணும். இதையா பார்த்து சொல்லி ஒரு வேற இன்ஸ்டால்மெண்ட்ல. அப்ப அந்த 2 லட்சத்தை நீங்க கொடுங்க. வேண்டாம், அடைக்க வேண்டாம். நல்ல எண்ணம், மனசு ரொம்ப சுத்தம். டேடா, என்ன பெட்டு? பாபுவுக்கு பணம் கிடைக்காது, அவன் பையன் 1 வருஷத்துல காலி. என்ன பெட்டு? இல்ல, அவன் 3 மாசத்துல காலி. என்ன பெட்டு? 3 வருஷம். 3 மாசம். 3 வருஷம். எதுக்கெல்லாம் பெட்டு கட்டுறதுனே கிடையாது. கிருஷ்ணன் சார், நீங்க 2 பேரும் பெட்டு கட்டது என் பையனோட உயிரை வச்சு. என்ன, நம்ம எல்லாம் சேர்ந்து காசு போட்டா கூட 10,000 இல்ல 15,000 தான் கொடுக்க முடியும். அப்ப ஒண்ணு செய்வோம், 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு ஓட்டை அடைக்க முடியுமோ அவ்வளவு அடைக்க சொல்லுவோம். என்ன கார்பரேஷன்ல ரோடு போடுற கண்ட்ராக்டரா? எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரோடு போடுறேன்னு கவனிருங்க சார். இதெல்லாம் ஒத்தாசை செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கிண்டலா பேசினீங்க, அது விட்டுருங்க, பரவாயில்ல. சரி சரி சரி, பின்னே பாப்போம். யோ, பாபு மேட்ரை பின்ன பாப்போம் பாருங்க. அதே ஒழுங்கா சொல்லுங்க. நீங்க சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். போன வாரம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸுக்கு உங்களை கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்களாமே, என்ன விஷயம்? ஐயோ மீனாட்சி அம்மா, அத மீட்டிங்ல போய் என்ன அது எப்படி மாட்டீங்க சொல்லிதான் ஆகணும். ஏமா, இவரோட ஃப்ரெண்ட் யாரோ வெளிநாட்டுக்கு போறாரு, நான் செண்டாப் கொடுக்கணும், கூட வரான்னு என்னையும் கூட்டின்னு ஏர்போர்ட்டுக்கு போனாரு. பை பை சொல்லிட்டு வர வேண்டியதானே. என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு அந்த ஏர்போர்ட் நடுவுல நின்னுன்னு அறிவாள் அறிவாள்னு கத்தினார். ஏங்க, காலை இருக்கிற இருப்புல அறிவாள்னு கத்தினா சும்மா விடுவானா? டெரரிஸ்ட்னு உள்ள தள்ளின்னு போட்டான். அப்புறம் நான் போய் சொல்லி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க, அந்த போர்ட்ல அரைவல்னு போட்டுட்டீங்களா, அது அறிவாள் அறிவாள்னு கத்துறாங்க. தாமோ, அவன லுங்கின்னு எழுதியிருந்தோம். ஓ, அது லுங்கி இல்லையா, லவுஞ்சியா? ஐயோ, அதை விடுங்க. இப்ப அதை விட முக்கியமான பயங்கர மேட்டர் பரையா. சார், என்ன சார் இது? ஏதோ சொல்ல போறேன்னு நெஞ்ச மரப்பத்துல மியூசிக் போடுறீங்க. பயங்கர மேட்டர் அல்ல, அது തന്നെ ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுத்து. ഈ കേരള ഫ്ലാറ്റ് அதான் எப்பொழுதும் பூட்டியே கிடக்குமே, அவட பேய் தொல்லை சகிக்காது வையா. ராத்திரி 10 மணி சமயத்தில் ஆ பக்கம் போனால் உள்ளே இருந்து யாரோ அழற சத்தம் கேட்குன்னு. உள்ள இருந்து யாரோ அழற சத்தம் கேட்குதா? ஒருவேளை அடுத்த பிக் பாஸ் வந்துற போது யாரோ கதறி நிற்கிறாங்களா உள்ள? அது மட்டுமல்ல, பூட்டிய வீட்டுக்குள் லைட் ஆஃப் ஆகி அணையிறது. எப்படி 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 ஆஃப் ஆகி அணையிறது. முண்டா 2 ஒண்ணுதாயா? दामो एरिंजी ऑफ आर्दन परंजू. Excuse me, this looks like एक तुझे के लिए movie. एक तुझे के लिए excellent love story starring Kamal Haasan and Rani Agnihotri.
directed by Himalayan director K. Balachandran, originally made in Telugu, for which M.S. Viswanathan composed the music. I will sing a song. Yetigu poo. ஏதாவது சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்ல தெரியாதா உனக்கு? மொத்த கதையும் திரைக்கதையெல்லாம் சொல்லுவியா? இதுக்கு மேல பேசுற சோரி விடுவேன். கத்தி எடுக்கிற பேசக்கூடாது. Monoton. Black and white poo. சரிதா. அம்மா வியாதி எனக்கு தோத்திக்கிச்சு. அது மட்டுமல்ல, பூட்டிய வீட்டுக்குள் கரண்ட் போனப்புறம் கூட லைட் எரியுது. பாத்தீங்களா, பேய் வீட்ல கூட இன்வெர்டர் இருக்கு, நம்ம வீட்ல இல்ல. ஏதா நீ பேயை பார்த்து பயப்படலாம், தப்பே இல்லை. ஆனா பொறாமப்படக்கூடாது. ഞാൻ എന്ന് പറയാനെങ്കിൽ ആ ഓണറെ കൂട്ടിട്ട് അവിടെ ഒരു ഗണപതി ഹോമം ചെയ്താൽ പേകൾ ഓടും. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அந்த ஓனர் பேரே கணபதி. டெல்லி அவரெல்லாம் அப்படியே விட்டுருங்க, பேயாவது நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்றாரு. விட்டுருங்க, அவ்வளவுதான். அவனுக்கு என்ன? தூங்கி விட்டால் நீங்க பாடலீங்களா? சாரி. இது தீராத பிரச்சனை. வேற மேட்டர் ஏதாவது இருக்கா? ஏமா நம்ம ஒரு தடவை முப்புறீங்க. நம்ம முக்கியமான மேட்டர், என் சம்பள வசதி தரேன்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசுறீங்களா கமிட்டியில? தாமு, இது மெம்பர்ஸ் மீட்டிங், நீ எப்படி பேச முடியும்? என்னங்க இது அநியாயமா இருக்குது? உங்களுக்கு வேணும்னா மற்ற டாபிக்ல நம்மள சேர்த்துக்கிறீங்க. ஏன் சம்பள உயர்வுன்னா உடனே நம்மளை வெட்டி விட்டுறீங்களா? முடியாதுங்க. இந்த தரத்துக்கு நான் சும்மா இருக்க போதில்லை. நான் எதனா போராட்டம் நடத்துவேன். இங்க என்ன போராட்டம் நடத்துவ நீ? இங்க என்ன என்னங்க, வெளியில போய் பார்ப்பேன், பசியால துடிக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து ஒரு போராட்டம் நடத்துவேன். ஆனா அவங்க எல்லாம் நடந்து வர மாட்டாங்க. எல்லாரும் கையில மர்சிடிஸ் காரு, BMW காரு எல்லாம் இருக்குது. ஆனா ஏழை வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு போராட்டம் பண்ணுவேன். விளையாடுறீங்க நீங்க சார். கொஞ்சம் யோசிச்சு பாரு சார், நான் எவ்வளவு உடைக்கிறேன் இந்த இடத்துல. நீங்க இந்த சிசிடிவி கேமராவா ஏதோ சொல்றாங்களே, சிடிவி கேமரா, அது கூட கிடையாதுல்ல. நான் தானே எல்லாத்தையும் இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டா? என்ன மிரட்டுற? மிரட்டலீங்க. இங்க நடக்கிறதெல்லாம் நான் வெளியில போய் சொல்ல ஆரம்பிச்சா இன்னும் அவங்க யோசிச்சு பாருங்க. தாமு சொல்லு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பத்தியா அழையுது பத்தியாது சார். முதல் மேட்டரே உன்னை பத்தி தான். ஏம்மா வேதாம்மா, நீங்க போன வாரம் வெளியூர் போயிருந்தீங்கல்ல, அப்ப நீங்க இல்லாத போது ஒரு பொம்பளை, யாரு பொம்பளை, உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்க. நடுவில் இந்த டைம் கேப் நீங்க கவனிக்கணும். என்னது, பொம்பளைய கூட்டு வந்தாரா? ஆமா, நான் நல்லா பார்த்தேன். அந்த பொம்பளை உங்களை மாதிரியே இல்ல, நல்ல அழகா லட்சணமா இருந்துச்சு. நான் பார்த்தேன். ஐயோ, அவ மோர் விக்கிறவ சேஞ்ச் இல்லைன்னு சொன்னா, அதான் உள்ள கூட்டு போய் எடுத்து கொடுத்தேன். எடோ சேஞ்சோ கல்லா, நீ எத்த சேஞ்ச் பண்ணினேன்னு யாருக்கு தெரியும்? அந்த அம்மா ஜிமிக்கி கமலே. சும்மா ஐடியா. வீட்டுக்கு வாங்க. சார், நான் பெட்டு கட்டுறேன். நம்ம உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உங்களை வலது கால் செருப்பால அடிப்பாங்கன்ற என்ன பெட்டு? இல்ல, இடது கால் செருப்பால அடிப்பாங்க. என்ன பெட்டு? பரதேசி செருப்படி பட்டாலும் பரவாயில்ல, பெட்ட விட மாட்டேன்றாயா. பத்த வச்சுட்டியா பாருங்க. நான் 10 வயசு அம்மா, நான் எவ்வளவு உழைக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. வெள்ளம் வந்துச்சு அப்போ சென்னை பூரா. நான் உங்க வீட்டுக்கெல்லாம் கரெக்டா ஒரு டைம் விடாம பால் கொண்டு கொடுத்தல, பாக்கெட் எல்லாம் கொண்டு கொடுத்தல. இல்லையே, அப்ப உன்னை நான் பார்க்கலையே. நீங்க பாத்துக்க முடியாது. நான் வெள்ளத்துக்குள்ள இருந்து இந்த ராஜமாதா வருமே பாகுபலியில், அந்த மாதிரி கை மட்டும் வெள்ள தூக்கி அப்படியே பாக்கெட்டோட வந்தேன் நான். ஏங்க, நான் என்ன அதிகமா கேட்கறேன், ஒரு 200-300 ரூபாய் ஏத்தி கொடுங்க. என் குடும்பம் பெருசாயிடுச்சுங்க. இல்லையே, உனக்கு 3 பசங்க தானே? யார் சொன்னதே? பசங்க 3 தான், ஆனா சம்சாரமும் 3 இருக்குதே. முதல்ல ஒய்ஃபுங்க, அப்புறம் லைஃபுங்க, 3வது நைஃபு, அந்த மாதிரி 3 இருக்குது. அதுல இந்த மூத்த சம்சாரம் இருக்குது, அதுக்கு தான் பசங்க ஜாஸ்தி. அங்கதாங்க செலவாகுது எனக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம். ஆமா, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் வைஃப் கூட பேச்சுவார்த்தையே இல்லையே, அப்புறம் எப்படி 3 குழந்தைங்க? அதுக்கெல்லாம் எதுக்குங்க பேச்சுவார்த்தை? நீ தேரவே மாட்ட, ரொம்ப கஷ்டப்பட போற. நீ கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கம்மா ப்ளீஸ். யோ, நீ பொண்டாட்டிங்கள கூட்டிட்டே போவ, நாங்க சம்பளத்தை கூட்டி கொடுக்கணுமா? நாங்க எல்லாத்தையும் நீங்களே முடிவு எடுப்பீங்களா? அப்புறம் என்னத்துக்கு கமிட்டி மீட்டிங்? அப்படியா? சரி, you want a democratic decision. ஆமா, I want the democratic demo. democratic demo வரமாட்டேங்க, கொடுங்க. Agree. சரி, தாமுக்கு salary increase பண்ண வேண்டாம்ங்கறவங்களா கை தூக்குங்க. போட பாருங்களா, அம்பையர் மாதிரி கை தூக்குறீங்களேடா. ஐயோ, இந்த கல்லுங்களுக்கு மத்தியில ஒரு வைரக்கல் இருக்கு பாரு. இவர் கை தூக்க வேலை பாத்தீங்களா? சுளுக்கு தோல்ல சுளுக்கு. யோ, இப்ப கொடுக்கிற சம்பளத்துல வேலைக்கு இருந்தாரு, இல்லனா வேலையை விட்டு போயிடு. நீங்க 10 வருஷம் உழைச்சிக்கிறேன். நான் இங்க அசால்ட்டா சொல்றீங்க வேலையை விட்டு போடின்னு. என்ன மாதிரி வேற செக்யூரிட்டி கிடைக்குமா உங்களுக்கு?
யோ நீ இருக்க வேண்டிய இடத்துல தெருவுல போற ஒரு நாய செக்யூரிட்டியா வச்ச கூட கரெக்டா தான் இருக்கும். ராமு, உனக்கு கோவம்னா அவர் ஏன் கஷ்டப்படுத்துறாரு? அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணுவாரு. பாத்தீங்களா, அதுதான் சொன்னேன். ஏம்மா ரொம்ப கேவலமா பேசுறீங்க. எனக்கு பதிலா நாயின்னு சொன்னீங்களே, ஒரு டாபர் மேனு, ஒரு ராஜபாளையன்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் பெருமைப்பட்டிருக்கேன். திருநாயின்னு சொல்லிட்டீங்க. உடனே இந்த வேலை எனக்கு நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் சவால் விட்டு போறேன். எண்ணி ஒரு வருஷம் நான் ஒரு பெரிய மனுஷனா பணக்காரனாயி இங்க வந்து ஒரு பிளாட்டை வாங்கி காட்டுறேங்க. அதுதாங்க இந்த தாமுவோட சவால். அது எப்படி பணக்காரனா ஒருவன் இவ்வளவு நம்பிக்கையோட சொல்ற? எனக்கு விஜய் மால்யாவை நல்லா தெரியும். மணிகா வாப்பா. நான் தாம பணக்கார ஆயிடுவேன் சவால் விட்டுன்னு வந்துட்டு அரசியல்ல சேரணும். என்ன மேட்ரு? தமிழ்நாட்டுல உடனே பணக்கார ஆகணும்னு அரசியல் தான்ப்பா ஒரே ரூட். அதான்ப்பா வந்துக்கிறேன். உங்க கட்சியில உங்க தலைவர்கிட்ட சொல்லி என்ன சேர்த்து விட்டுருப்பா. சபார் தலைவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கட்சி பேரை பாத்தியா? பேரை பார்த்தா தமிழ்ல ஒரு எழுத்து பாக்கி இல்ல, எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்களா? இவ்வளவு போட்டு இதை விட சிம்பிளா வச்சிருங்க. சோ முன்னேற்ற கழகம்னு வச்சுங்க. அது என்னது? அது சு முன்னேற்ற கழகம், சுருட்டல் முன்னேற்ற கழகம். அதுக்கு தான் நம்ம வந்துக்கிற அரசியல். அதுக்கு தானேப்பா. என்னப்பா நீங்க தலைவர் வரட்டும், அவர்கிட்ட சொல்றவங்க செருப்பால் அடிப்பாரு. கம்னரியா நீ? தலைவர் தான் கட்சியை வளர்த்தாரு. இப்போ உங்ககிட்ட எதனா ஒரு நல்ல குணம் இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை கட்சியிலே சேர்க்க மாட்டாரு. நீ பயங்கர பில்டப் கொடுத்துக்கிற. நான் பணக்கார ஆக வேண்டிய சவால் விட்டு வந்துட்டேன். எப்படி வராது தலைவர் வர. போதும் போதும், கேட்டாண்டா கண்ணாய வருமா? அவன்கிட்ட ஆளுக்கு 500 ரூபாயோ ஒரு சமோசாவும் வாங்கிக்கங்க போங்க. சமோசா வேணாப்பா, பிரியாணி பொட்டலுமே வாங்கிக்கங்கப்பா. பாருங்கடா, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் பிரியாணி போட்டலத்துல இருக்குதுப்பா. வாங்க வாங்க. இவர் தான் தலைவரா? நீ சொன்னது நியாயம் தான்ப்பா. இவர் தான் கட்சியை வளர்த்துக்கிறாரு. பாவம் அவர் தான் வளரல. ஐயா பேர் என்னங்க? அவர் பேரு சின்னப்பட்டி குஞ்சப்பன். அளவா தான் வச்சுக்கிறாரு பேரு கூட. கரெக்டா? ஏன் மாணிக்க அப்படிங்கிற? நல்லா இருக்கிறப்பா. தேதி இன்னைக்கு தேதி கிழிக்க வேணாம். கிழிக்கிறப்பா. இருக்க. ஏன் நீங்க கிழிக்க சொல்றீங்க? கரெக்டா தானே இருக்கு தேதி இன்னைக்கு. தேடா வந்துட்டாரு, புச்சாகுது. ஆறாம அல்ல, இது தாமு, என் பால்ய தோஸ்து. நானும் இவனும் ஒரே பாயில ஒன்னா கட்டின்னு படுத்துக்குவோம். ஏண்டா 2 பாய்ஸ் ஒரு பாயில படுக்கிறதே தப்பு. அது கட்டிக்கிட்டு வேறியா கண்டராவி. நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. இந்த வயசுல அப்படி இல்லைங்க. நாங்க 2 பேரும் சின்ன பிள்ளையா இருந்த போதே அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாங்க 2 பேரும் உங்களை மாதிரி இருந்த போதே அப்ப ஒரு அன்பா இருக்கும். அவ்வளவுதான். பேசுறதா இருக்கானுங்க. என்ன பத்தி சொல்லுப்பா. சொல்றேன்பா. எங்க தலைவர் இருக்கிறாரு. நிறுத்து. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. உண்மையா சொல்லு. இவன் ஒரு பேமானிப்பா. நீ அதையே சொல்லு. அதே சொல்றேன்பா. எங்க தலைவர் இருக்கிறாரு. அவர் மத்தவங்களுக்கு முன்னோடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தேதி கேலண்டர ஒரு நாள் முன்னாடியே கீசிடுவார். என்ன இந்த மாதிரி ஒரு தலைவர் நான் பார்த்ததே இல்ல. ஆமா தம்பி, நான் பிறந்த தேதி மே 31. ஆனா 30ஆம் தேதியே என் பிறந்த நாளை கொண்டாடிடுவேனே. எங்க அப்பா. குடியரசு தினம். இந்த குடியரசு தினம் இந்த தினத்தை தான் சில பேர் தப்பா சொல்றாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஜனவரி 26. அத 25 கொண்டாடிடுவேனே. அப்பா. சுதந்திர தினம். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. அத 14 கொண்டாடிடுவேனே. ஏங்க அது பாகிஸ்தான் சுதந்திர தினம். அதனால 13ஆம் தேதியே கொண்டாடிடுவேனே. உள்ள பேமானி. உங்களை சொல்லிங்க, இம்ரான் கான சொல்லியிருந்தேன். அதான் ஐயா, இந்த இடத்துல நான் உங்களை தைரியமா ஒரு சின்ன டவுட் ஒண்ணு கேட்கலாங்களா? தம்பி, டவுட் கேட்கலாங்கிற நேரத்துல டவுட் கேட்கலன்னா டவுட் அவுட் ஆயிடும். டவுட் ஆயிடும். இவர் அந்த கட்சியை சேர்ந்தவரா? சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி சுத்தி பேசுறாரு. அதை விடுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எல்லாத்தையும் நீங்க ஒரு நாள் முன்னாடி முடிச்சிடுறீங்க. அப்படின்னா உங்க கண்ணால நடந்த போது முதல் இரவு ஜான்வாஸ் தண்ணிக்கா முடிச்சுக்கிறீங்களா?
ஏன்பா திடீர்னு உங்க தலைவர் பூந்தமல்லி ஹை ரோட்ல லாரியில அடிப்பட்ட நாய் மாதிரி கத்துறாரு? தலைவர் டென்ஷன் ஆயிட்டாருப்பா. என்னாச்சு? அவரு கண்ணால 25 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் 9000 நைட்டு பூச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. நான் வெலாவரியா சொல்றேன். அது என்னன்னா நிச்சயமா கஸ்பாலா என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டை நீ விலாவரியா சொல்ல போறியா? நானே சொல்றேன். தம்பி, விழுப்புரம் வவ்வால் ஜோசர்னு ஒருத்தர் அங்க வீட்டுக்கு பின்னாடி தங்கி இருந்தார். அங்கதான் நீங்க தப்பா சொல்லுங்க. அவர் பேரு வவ்வால் ஜோசியர்னா உங்க வீட்டுக்கு பின்னாடி தங்கி இருக்க மாட்டார், தொங்கி இருப்பார். இருந்தாருப்பா. சரி. அவர் தான் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நான் கண்ணால பண்ணி வச்சாரு. ஆனா இந்த முதல் இரவு மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டாருப்பா. அது தப்பு இல்லைங்க. சில சடங்குகள்லாம் பார்த்து தானே செய்யணும். அது எத்தனை நாளைக்குங்க தள்ளி போட்டாரு? அது ஒரு 35 வருஷம் 35 நாள் பாருங்க. ஐயா, அந்த வவ்வால் ஜோசியர் உங்க வாழ்க்கையை தள்ளி போடலீங்க, மொத்தமா கிள்ளி போட்டாருங்க. அப்படி சொல்லாதப்பா. 25 வருஷம் ஓடி போச்சு. 10 வருஷம் தான். இதுக்கு மேலே நடக்கும்ன்றீங்க. 10 வருஷத்துக்கு கழிச்சு உங்களுக்கு அநேகமா ஃபர்ஸ்ட் நைட் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் ஐசியூல தானே நடக்குது. நானே எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கதான் போகுது. நீ பார்க்கதான் போற. அடக்கியா கற்பனை அடக்கியா. ஐயா, என்ன அது என் அந்தரங்கத்தை இவன்டா சொல்லிட்டு இருக்க? யாரையா அவன்? எதுக்கு வந்திருக்கா? தல தாமு நம்ம கட்சியில ஜாயின் பண்ணணுமா? நம்ம கட்சியிலயா? ஏன் நல்ல புத்தி சாதுரியத்தோட இருக்கானா அவன்? ஆமாம்பா. அப்ப நம்ம கட்சி சரி வராதியா? அவசரப்படாதப்பா, அப்பப்போ லூஸ் ஆயிடுவான். சரிப்பா, சொல்ல வந்ததா சீக்கிரம் சொல்லு. வைகோ வந்துட்டு இருக்காரு. எனக்கு அரசியலே வராது. இருப்பா தமே, இப்படி வாப்பா நீ என்னப்பா நீ சொல்லடா. வை கோவிந்தசாமிப்பா, அவர் மச்சான், அவர் வராரு. சரி சரி. ஏம்பா, என் கட்சி நல்லா இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? சரி, அரசியல்ல முன்ன பின்ன அனுபவம் இருக்கா? நாங்க அப்படி கட்டிங்க ஒவ்வொரு எலெக்ஷனும் தவறாம ஓட்டு போட்டுக்கிறேங்க. எல்லாம் கழுதி இந்த ஓட்டு போடுது. நான் அப்படி இல்லைங்க, ஒரே நாள்ல 5 தடவை போடுவேன் ஓட்டு. யோ, கள்ள ஓட்டு போடுறது கட்சியோட பேசிக் குவாலிஃபிகேஷனே. சரி, சாராயம் காய்ச்சிருக்கிறியா? அரசியல்ல வரதுக்கு இதெல்லாம் காய்ச்ச நம்ம இல்லைங்க, வீட்டுல பால் காய்ச்சிக்கிறேன் அவ்வளவுதாங்க. தண்டத்தை ஸ்டார்ட் ஆகணே. ஐயா வேற எதனா கேளுங்க. சரி, அட்லீஸ்ட் அடிதடி செஞ்சுக்கிறியா? அடிதடி கேட்டீங்களா? ஸ்கூல்ல இருக்கும் போதே பண்ணிருக்கேன். சொல்லு சொல்லு சொல்லு. நான் ஸ்கூல் படிக்கணும்னு சொல்ல சின்ன பிள்ளையா இருப்போ ஒரு தமிழ் வாத்தியார் என்ன பாக்கணும்னு சொன்னாரு. எனக்கு யார் அங்க தமிழ் வாத்தியார்னு தெரியாது. யாருன்னு கேட்டப்போ நல்ல கம்பீரம் ஒரு ஆள் வந்து அடியேன் அப்படின்னாரு. அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். நம்ம ட்ரை பாருங்க. ஆமா, ஆனா நீங்க அப்படி பண்ணிருக்க முடியாது. நீங்க கொஞ்சம் இப்படிதான் ஆலோசனை பேரா. சரி, ஒரு டீசென்ட்டான கேள்வி கேட்கிறேன். அதான்ப்பா ஏஜென்ட்டுக்கே வராது. ஆத்து மணல் திருடி இருக்கிறியா? அது ஒன்னொன்னு இப்படி கேக்குறாரு. ஆத்து மணல் எல்லாம் திருடினது இல்ல, ஒரு 1000 ஆத்துல சணல் திருடி இருக்கிறா, அவ்வளவுதான். வேற இருங்க. ஆஹா, சொல்ல மறந்துட்டேன். ஏய், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண இந்த சிலை திருட்டு அதை சொல்றா. கவர்னர்பா கீச்சனி இப்படிதான்பா. ஒரு தபா போய் நடராஜர் சிலையை திருடினுவான்னு சொன்னா ஐயப்பன் சிலையை திருடி வந்து நிக்கிறான்பா. நீ சரியா சொல்லிருக்க மாட்டியா? சொன்னப்பா, ஒத்த கால்ல நிப்பாரு நடராஜர். அப்புறம் என்னையா சொன்னா சார்? ஒத்த கால்ல நிக்கிறதா நடராஜர் சொன்னா. நான் என்ன நினைச்சேன், அதை பார்த்துட்டு ரொம்ப நாளா ஒத்த காலையே நின்றுந்தவர் கொஞ்சம் டயர்ட் ஆகி இப்படி உக்காண்டாருன்னு நினைச்சேன். அது தூக்கின்னு வந்து வீட்டுல வச்சேன். அப்படியே தான் இருக்குது, இன்னும் கால் எடுக்கவே இல்லை. அவர் அப்படிதான் வச்சுக்கிறாரு. நியாயமா சொல்றானுங்க. நம்ம கட்சிக்கு சரி வராதையா அது? என்னது அதுதான். ரேப் பண்ணிருக்கிறியா? நல்ல கேள்வி இதுயா. ரேப் எனக்கு எதுங்க அதெல்லாம்? எனக்கு தான் 3 சம்சாரம் இருக்குதுங்களே. 3 சம்சாரமா? ஐயையோ 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 ஐயோ ஐயோ. இது என்ன ரியாக்ஷன் பா? இது எக்ஸ்ட்ரீம் வவுத்தரிச்சல்பா. அவருக்கு நடக்க வேண்டிய அந்த மங்களகரமான காரியம் நடக்கலையா? நீ வேற 3ன்ட்டியா? பயங்கர வவுத்தரிச்சல். சார் அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. எப்படி நல்ல காரியம் நடந்துரு சார். சார், நாங்க சவால் விட்டு வந்திருக்கிறேன், ஒரு பெரிய பணக்காரனா வரணும்ட்டு. என்ன உங்க கட்சியில சேர்த்துங்க சார், நான் உழைக்கிறேன் சார். சரிப்பா. நீ என்ன மாதிரி
சோமாரி கேப்பாரி பேமானியா தான் இருக்கிற. என்ன குவாலிஃபிகேஷன்லாம் வந்துக்குது உங்க கட்சிக்கு? கட்சியில சேர்த்துக்கிறேன். சரிங்க. சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அப்பால சொல்றேன். சரிங்க. அதெல்லாம் ஓகேன்னா கட்சி பேட்ச் தர உனக்கு போ. ஐயா கொஞ்சம் அப்படியே இருங்க. அம்மா என்ன பண்ணப்பா? எனக்கு தெரியாதுங்க. டெல்லியில பார்லிமெண்ட்ல யாரோ ஒருத்தர் இப்படிதான் பிரதமரை போட்டு கட்டிக்கினாங்களா, அது சொன்னாங்க யாரோ, அதுதான். ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு பொறாமையா இருந்து உங்களை பார்த்தா. அதாவது ஒரு ஜோசியம் சொன்னான்ட்டு கிட்டத்தட்ட 25 வருஷமா உங்க ஐம்புலனையும் அடக்கி வச்சு, உங்களுக்கு ஏது ஐம்புலன் 2.5 புலன் அடக்கி வச்சுக்கிறீங்களே, ஒரு நாள் கூட சபலம் தட்டலீங்களா? தட்டிச்சே. எதிர்பார்த்து தட்டிச்சே தம்பி. ஒரு தபா கட்சி மீட்டிங் முடிச்சுக்கிட்டு வீட்டாண்ட வந்துனுக்கிறேன். வீடு குலோன்னு இருக்குதுப்பா. அது குலோன்னா என்னது? இருட்டுப்பா. இருட்டு குலோ. கிச்சன்ல மட்டும் லைட் எரியுதுப்பா. சமையல் ரூம்ல என்னயா அது? இன்னான்னு பார்த்தா நான் பூனைக்குட்டி வாந்தி எடுக்குதா? இதாங்க என் சம்சாரம். அவன் கூந்தல பின்பக்கம் விரிச்சு விட்டுக்கின்னு உயர்மா உப்புமா கிட்டிட்டாயா. நீ இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த காட்சியை பார்த்த உடனே சும்மா இருப்பீங்களா? நேரா போய் அந்த உப்புமாவை தள்ளின்னு வந்திருப்பீங்க. அதானுங்களே. யோ இது வேற விஷயம். கிளிகிழப்பியா? இந்த சின்ன குழந்தைங்களாம் வச்சு விளையாடுமா அதுவா? நானே நான் முதல்ல வரேன். சரி சரி. கண்ட்ரோல் பூச்சாயிடுங்க. இந்த வவ்வால் ஜோசியா நாசமா போட்டுன்னு சொல்லி பின்னாலேயே போய் கப்பன்னு கட்டி புஷ்டையா. தப்பு இல்லைங்க. சூப்பருங்க சூப்பருங்க. அண்ணா சூப்பர். நான் கட்டி பிடிச்சது என் சம்சாரத்தை இல்லப்பா, சர்வத்தை. ஐயா உண்மையை சொல்ல போனா அதுலயே ஒண்ணும் தப்பு இல்ல, வேலைக்காரி தானே. ஓகே. வேலைக்காரி இல்லப்பா, வேலைக்காரன். வேலைக்காரனா? அது எப்படிங்க நினைச்சே? அந்த மூதேவி கிராமத்தா குடுமி வச்சிருந்தாயா? குடுமி? அந்த குடுமிய பின்பக்கம் விரிச்சு விட்டுக்கின்னு அவன் தாயா உப்புமா கிட்டிருந்தான். பின்னாடி பார்க்க சொல்ல பொஞ்சாதி மாதிரியே இருந்துச்சுப்பா. அதான் என்ன கொடுமை சார் இது, என்ன கொடுமை சார் இது. இது கொடுமை இல்லப்பா. அந்த வேலைக்காரன் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை. அவன் சொன்னா, எசமா என்னதான் நீங்க என்ன ஆசையா கட்டி பிடிச்சாலும் உங்க சம்சாரம் கட்டி பிடிச்ச மாதிரி இல்லையாட்டாப்பா. என்ன மீனாட்சி, எங்களை எல்லாம் எமர்ஜென்சி வர சொல்லிருக்கீங்க, என்ன விஷயம்? மேடம், செக்யூரிட்டி தாமு போய் 1 வருஷம் ஆயி. What? No security in our apartment for 1 year. I will report this to மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். நோ, அவர் நடிகரியா, செத்துட்டாரியா? I am sorry, Defense Minister ஜெய்சங்கர். அப்படி சொல்லு. சோ தாமுக்கு பதிலா ஒரு புதிய செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, கரெக்டா? இல்ல, இது வேற விஷயம். இங்க பாருங்க, இந்த மொட்டை கடுதாசி எங்க வீட்டு வாசல்ல இருந்தது. இதுல இருக்கிற விஷயத்த சொல்றேன், கேட்டு யாரும் ஷாக் ஆயிடாதீங்க. மீனாட்சி அம்மா, இங்கிலீஷ் தெரியாதோ? அது ஷாக் அல்ல, ஷோக். நம்ம கேரளா பிளாட், அதான் அந்த பேய் பிடிச்ச பிளாட்ட யாரோ ஒருத்தர் புதுசா விலைக்கு வாங்கியிருக்காராம். என்ன, இந்த பேய் வீட்டை ஒருத்தன் வாங்கிட்டானா? எந்த பேய் பிளாட்டை ஒருத்தன் வாங்கியோ? வாட்? ஹாண்டட் ஹவுஸ் ஹஸ் பிகம் வாண்டட் ஹவுஸ். போதுங்க, எல்லாரும் அதே ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி? ஒருங்க வரது யாரு? நீங்க தலைவர் தான் அந்த பிளாட்டை வாங்கிக்கிறாரு. வித் பொன்னாடை. திஸ் பொன்னாடை லுக்ஸ் லைக் அரசியல்வாதி. அரசியல்வாதியா? ஐயோ, அப்ப வம்புதான். சார், ஐ எம் மீனாட்சி, ஆக்டிங் செக்ரட்டரி ஆஃப் திஸ் பிளாட். எப்படி ஒரு பேய் கிட்ட போய் வாங்குனீங்க? ஒரே அடியில வாங்கினாரு. அத்தனையும் கேஷா? கேஷ் இல்லைப்பா, பேய் வீடு சொன்னாங்க, ஒரே செக்.
அது கூட அக்கவுண்ட் பேய். இருங்க, இந்த குரல் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம். கிருஷ்ணன், இந்த குரல் நம்ம தெரிஞ்ச குரல் என்ன பெட்டு? தெரியாத குரல் என்ன பெட்டு? தெரிஞ்ச குரல். தெரியாத குரல். Shut up! Always betting, betting, betting. Now more shutting. அல என்னத்துக்கு சஸ்பென்ஸ்? அலாதி கைட்டுங்க. அவ்வளவுதான். என்ன ஜாமி பைய செக்யூரிட்டி தாமுதாயா ஓட்ட விட்டு இந்த அம்மா பேச்ச கேட்டு என்ன துரத்தி விட்டீங்கல்ல. இப்ப பிளாட் ஓனரா வந்துக்கிறேன். இப்ப என்ன சொல்றீங்க? ஐயோ ஐயோ ரியாக்ஷன் கூட இன்ஸ்டால்மெண்ட்லயே கொடுப்பியா நீ? கவனிக்க தாமு, எப்படி வாங்கின? அது ஐ மீன் எப்படி வாங்குனீங்க? அது ஒரு வருஷத்துல எப்படி இவ்ளோ பெரிய பணக்காரன்? ஐ மீன் நீங்க பாருங்க பாத்தியா மறுவாதியை கவனிச்சியா? மறுவாதம் எனக்கு இல்லடா, நம்ம கிட்ட சில்ற பணத்துக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த மாதிரி நான் துரத்தி விட்டுச்சு. சும்மா இருப்பேன் நானே, சவால் விட்டு போய்க்கிறேன்னு. நேர என் நண்பனை போய் பார்த்தேன். மாணிக்கம், நான் பணக்காரன் ஆகணும், என்னடா வழின்னு கேட்டேன். அவன் தான் சொன்னான், நேர போய் சாக்கடையில குதினா அரசியல்ல குதிச்சிட்டேன். அரசியல்ல அவ்வளவு ஈஸியா சேர்த்துக்கிறாங்களோ? எனக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரியாதுன்னு வச்சுங்களா. இங்க சினிமா மூலமா தான் அரசியலுக்குள்ள வர முடியும். அதனால நடிகர் சங்கத்துல போய் மெம்பர் ஆயிட்டேன். 1.5 வருஷமா மெம்பர் ஆகுறேன். ஒரு படத்துல ஹீரோவா கூட நடிச்சாச்சே நானு. நான் எல்லா படமும் பாக்குறவளாச்சே. நீ எந்த படத்துல நடிச்ச? அதானே. ஏய், ஏன்டா இடுப்புல அருணாகயிறு கட்டல? அது எப்படி உனக்கு தெரியும்? யோ, நான் நடிச்ச படத்தோட பேர் யாது? கர்மம், இப்படி ஒரு படம் பேரா? ஏன் தலையில எண்ணெய் வைக்கலன்னு ஒரு படம் எடுக்கிறேன். இப்படி எடுத்தா அந்த அருணாகயிறு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த படத்துல எனக்கு சாதாரண ரோல் இல்ல, டபுள் ரோல் பண்ணிக்கிறேன். ஆமா, இடுப்பு அவர்தான், அருணாகயிறு அவர்தான். அவ்வளவுதான். அது முடிஞ்சுதா? நேரம் என் தலைவனை போய் பார்த்தேன். அவங்கிறான பெரிய பேமானி. அந்த பேமானிக்கு நான் தான் பெனாமி. சுனாமி மாதிரி பணம் சேர்ந்துச்சு. 1.5 வருஷத்துல பிளாட் வாங்கிட்டேன். அப்படியே பணம் வந்தா ஒரு பங்களா வாங்க வேண்டியதானே? எதுக்கு இந்த பேய் வீட்டை போய் வாங்குனீங்க? நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். சவால் விட்டுக்கிறல்ல, எந்த இடத்துல என்ன நாயின்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்களோ அதே அசோசியேஷன்ல செக்ரட்டரியா வரணும் நிரூபிக்கணும் தான் மறுபடியும் வந்துக்கிறேன். ஒரு பிளாட், அதுவும் பேய் பிடிச்ச பிளாட்ட வாங்கிட்டு இந்த பில்டிங் முதலாளி லெவலுக்கு பேசுறியே தாமு. நீ கவலைப்படாத மீனாட்சி. என்ன தைரியம் தான் என் பேரை சொல்லி கூப்பிடுவேன்? தூ பேரை அழுத்தி சொல்ற, என்னாலயே முடியல. ஆமா, முடிஞ்சாலும் நீ அப்படியே கவனிரியா. நாம தப்பு. நீயும் பிளாட் ஓனர், இப்ப நானும் பிளாட் ஓனர். என் பிளாட் உன் பிளாட் விட 100 சதுரடி பெருசு. உடே என்ன திமிரா பேசுறா? நீங்க எல்லாம் கம்முன்னு இருக்கீங்க. நீங்க பதிலுக்கு அவ்வளவு திமிரா பேசுவோ, அதுக்கும் நாங்க கம்முன்னு இருக்கோம். அதான் பிரச்சனை இந்த இடத்துல. எல்லாரும் கம்முன்னு இருந்து இவங்களையே பேச விடுறீங்க. அதான் ஒவ்வொரு வருஷமும் ஒண்ணு அவர் செக்ரட்டரி ஆறாரு, இல்ல இந்த அம்மா செக்ரட்டரி ஆறாரு. என்னங்க அநியாயம் இது? நாட்டுல தான் குடும்ப அரசியல்னா வீட்லயுமா? ரொம்ப அநியாயம் இது. கொல்றான், பாலிடிக்ஸ்ல கொல்றான். இது ஒண்ணுதான் கரெக்டா சொல்லிக்கிறாரு. யாருக்கும் இந்த போஸ்ட் எடுத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையே. இல்லையே, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் நிக்கிறேன், வாங்க. அவ்வளவுதான். என்ன மீனா இது? நம்ம கிட்ட கை கட்டி வேலை பார்த்தவன் இவன். இவன் நம்ம அபார்ட்மெண்ட்ஸுக்கு ஹெட்டா? நீ வாழ்க்கை பூரா கை கட்டின புருஷனாவே இருந்திருக்கிற. நான் ஹெட்டா இருந்த தப்புல போயா. Damu, you are right. In India, a tea maker became a king maker. In South India, Karmaveer Kamaraj, who wears Vaishya from Brahmaraj, was a king maker. Whereas in the African country called Botswana, there was a tribal king called Ulululu, Pubululu, Hamululu. திடீர்னு வாய்ப்பு பிடிக்கிறேன். He was shortly called as Avanda, Ivanda, Yavanda. இவன் தானா பாதே? Sorry, proceed. தாமு, நீ ரொம்ப ஓவரா ஆசைப்படுற. உன் முகத்துல இப்பவே கரிய பூசுற. கொண்டா உள்ள கொண்டா போ. சரி, இந்த செக்யூரிட்டி நமக்கு செக்ரட்டரியா வர விருப்பம் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. அந்த பழைய கை தூக்குற பஜனை எல்லாம் நடக்காதுங்க. நான் எல்லாம் ரூல் கேட்டுன்னு வந்துக்கிறேன். இன்னும் 15 நாள்ல கரெக்டா எனக்கு தெரிஞ்சு 6ஆம் தேதின்னு நினைக்கிறேன் இங்க எலெக்ஷன் நடக்க போகுது. 25 பிளாட்ல 95 ஓட்டு இருக்குது. 15 வயசு தாண்டின எவனா இருந்தாலும் ஓட்டு போட்டுட்டான். ஓட்டு போட்டு முடிவு பண்ணிட்டான். 15 இல்ல 18. கம்னியா, 15 வயசுல அவன் ப்ளூ ஃபிலிமே பார்க்கலாம். ஓட்டு போட்டா என்னையா தப்பு? கூடாது, ஓட்டு போடக்கூடாது. போடலாம், யார் வேணா போடலாம். தாமோ சொல்றது சரியாக்கும். இந்த இந்தியா அபார்ட்மெண்ட்ஸ்ல ஜனநாயக ரீதியில ஒரு எலெக்ஷன் வச்சுதான் பாப்போமே, தப்பு இல்லையாக்கும். இங்க பாருங்க, எலெக்ஷன் வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா எலெக்ஷன்ங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவங்கள கேண்டிடேட்டா நிக்க வைக்கிறது தான் தப்பு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அசெம்பிளிக்குள்ள யாருமே போக முடியாதுங்க. கவனிருங்க நீங்க.
அதானே, உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க அவருக்கு ஏதாவது நில்லுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. நிச்சயமா இந்த இந்தியாவை மதவெறியர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னா வேற வழியே இல்ல. என் ஹஸ்பண்ட் மோகன் கேண்டிடேட்டா நிப்பார். மதவெறியா? தாமுவா? கவலைப்படாதீங்க, இது எதிர்கட்சிகளுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா மதவெறின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளவுதான். விடுங்க, எல்லாருமே கவனிக்கிறாங்க, முடிவாச்சு. மேடம், உங்க ஒய்ஃப் மோகனுக்கு எதிராக நான் நிக்கிறேன், அவ்வளவுதான், விடுங்க. Damu is not wife, he is husband. You say according to Rigveda. அகார்டிங் டு ரிக்வேதா அதிகமா பேசினா சொறிவிடுன்னு சொல்லிருக்காரு. I am Yajurveda. அப்படி விட்டுரு, அவ்வளவுதான். Damu சொல்றது தார்மீக அடிப்படையில் ஆக்கும். So the contest is between Damu and Mohan. Very good, very good. Excuse me, can I talk a bit? கத்திக்கு வேலை வைக்க மாட்டியா? Bitto bit. Bit. If you need to hold an election, you need an election commissioner immediately. கரெக்ட். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? மதுரை சேஷகோபாலனை கேட்கலாமா? மோகன் இடியட். ஏங்க இன்ஸ்டால்மெண்ட்ல திட்டுறீங்க அவரை? சேஷகோபாலன் சிங்கர், டிஎன் சேஷன் எலெக்ஷன் கமிஷனர். அதான் சொல்றேன். எதுக்கு டிஎன் சேஷன் எல்லாம் நம்ம நொஸ்டால்ஜியா நட்ராஜன் சாரியே எலெக்ஷன் ஆபீசரா போட்டுடலாம். I don't mind. In 1984, I had written an article in Hindu about true and fair elections. In Mahabharata, when Pandavas were pitted against Kauravas, who stood against who? One side it was Arjuna Ranatunga, other side it was Sanajaya Surya. சும்மா இல்லையா சார்? இதாவது வேணாம் சார், பேசியே சாவடிச்சிடறான். ஆமா, இவர் வேணாம். பேசாம மணிகண்டன் சாரையே எலெக்ஷன் கமிஷனர்ல போட்டுடலாம். 2 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசுவார். பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. யோ என்ன எலெக்ஷன் கமிஷனராக எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி சொல்லு. ஓகே ஓகே ஓகே. தாமு கை கொடு. எங்கிருந்தோ திடீர்னு வந்தால் இந்த இந்தியா அபார்ட்மெண்ட்ஸே பரபரப்பாக்கி விட்டாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன congratulations? Don't count your chickens before they are hatched. கமிஷனர் சார், இன்னும் எலெக்ஷனே தொடங்கல, அதுக்குள்ள இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தையில என்ன திட்டுறாங்க. திட்டல, உங்களை திட்டல, கோழிய திட்டுறாங்க. அப்ப சரி, விடுங்க, பரவாயில்ல. அப்ப ரைட்டு, முடிவாயிடுச்சு. நம்ம நிக்கிறோம். டேய், ஓட்டுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு நாளைக்கு காலையில வந்து சூறாவளி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல வின் பண்ணி காட்டுறோம் பார். வாடா வாடா வாடா. இருப்பா, என்னடா டைம் கொடுப்பா. எதுக்கு? சூறாவளின்ற நாம ஹேர் கட் பண்ணின்னு வரப்பா. இருங்க, எங்க கிளம்புறீங்க? உங்களுக்கு என்ன தமிழ்ல சொன்னா புரியாதுங்களா? வீட்டுக்கு போய் ரெடி பண்ணின்னு வரோம் நாளைக்கு காலையில. அதான் நடக்காது. இந்த காலனில நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும்னா நீங்க எந்த வீட்டை வாங்குனீங்களோ அங்க தங்குனாதான் இங்க எலெக்ஷன்ல நிக்க முடியும். அங்க போய் தங்கணும்ன்றானுங்க. என்னப்பா தங்கினா போச்சு? வரி கட்டணே, கேரளாவோட பேய் விடுறாது, அங்க போய் தங்க சொல்றாங்க. ஐயோ முடியாது, பேய் விடு, அதெல்லாம் அங்கெல்லாம் தங்க முடியாது. நீ ஓனிட்ட போய் வாங்கி நிக்கிற, நீ அந்த மாதிரி தங்கணும்னு ரூல்ஸே கிடையாது. சார் சார், நீ இங்கிலீஷ்ல நிறைய பேசுற, நீ சொல்லு, அப்படி ரூல்ஸ் இருக்குதா? This is a valid point. This is India apartments. If you have to contest an election in India, you have to stay in India. You cannot come from Italy. எதையோ சொன்னா எங்கேயோ போய் நிக்கிறான் அந்த ஆளு. பாரு, நான் ஜம்முன்னு நிக்கிறாரு பாரு, அப்படியே தொப்பா அப்படி கம்முன்னு வருது பாரு அவருக்கு. நீ சொல்லு சார், நீ தான் கமிஷனர், நான் இங்க தங்கணுமா? இதுக்கு நடக்கிறார், அசை போடுறார், அப்பா ஏறி ஏறி எதிர்றார். அப்ப கண்டிப்பா என் பக்கம் தான் பேசுவார். அடே அப்பா, என்னமோ அட்ஜஸ்ட் பண்றாரு அவரு. தங்கணும், இங்கதான் தங்கணும். வச்சுக்கிட்டு நீ நடுவில் தொங்கணும். ஓகே, முடிவாகி போச்சு. நாம் இங்க தங்குறோம். இன்னைக்கு நைட்டு நீ நானும் அங்க தங்குறோம். நாளைக்கு காலைல வந்து எல்லாம் தொடங்கலாம். இரு, நான் என்னத்துக்கு? நீ போய் தங்கு, நீதான் தைரியசாலி. நான் கரெக்டா காலையில 6 மணிக்கு வந்து உனக்கு காயம் பண்ணிடுறேன். என்ன சொல்றேன்? உன் காரியத்தெல்லாம் கவனிச்சிடுறப்பா. கவலைப்படாதரா, கவலைப்படாதரா, நீ கவலைப்படாது. இது வந்து ஒண்ணுமே ஆகாது, பேய் நம்மள ஒண்ணும் பண்ணாது. நான் என் பாக்கெட்ல சுப்பிரமணிய சாமி போட்டோ வச்சுக்கிறேன்டா. அவரை பார்த்தா பேய்க்கும் பயமா? ஓ, முருகன் படத்தை சொன்னேன், நீ வேற எல்லாத்துக்கும் அரசியல் பண்ணிக்கின்னு. பேய் ஒண்ணும் பண்ணாது. நீ பேய் பார்த்தது இல்லையா? ஒரு தடவை கண்ணாடியில போய் பாரு, அதுதான் போகுது. ஒண்ணு வரும், ஒண்ணு டங்குன்னு அடிக்கும், மூக்கு வழியா ரத்தம் கொடும், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. வாடா போலாம், வாடா 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 போலாம். என்னது, என்ன சவுண்டு? நீ போடா போடா போடா. கமிஷனர் சார், இவங்க இங்க தங்குறான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாம் ஆமாம், நீங்க 2 பேரும் அங்க தங்கினத்துக்கு அடையாளமா பேயோட ஒரு செல்ஃபி எடுத்து காட்டுங்க. ஒரே குல்ஃபி,
பேயோட எப்படியா நான் செல்ஃபி எடுக்க முடியும்? ஏமா நீ சொல்லக்கூடாதா? நான் எங்க ஓட போறேன்? அதான் வர மாட்டி விட்டீங்களா? இங்கதான் தங்க போறேன் நான். அட விடுங்க, இவங்க எங்க போயிட போறாங்க? அப்படியே போனாலும் நம்ம விட்டுருவோமா என்ன? என்ன திமிரா பேசுது? ஏமா நீ தான் இந்த சபரிமலைக்கு போன பொம்பளையா? இல்ல கேட்டு வாடா போலாம். எங்கடா அது? போங்க சார், போய் தங்குங்க சார். செக்யூரிட்டி தாமு. ஓ சாரி, ஃபிளாட் ஓனர் தாமு. இன்னைக்கு நைட்டு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு காலையில முதல் மலர் வளையம் எங்களுது தான். ரெண்டா வாங்குமா? நானும் இங்க தானே தங்க போறேன். டிகிரி மாறா சும்மா பேசி. வாடா வாடா போலாமா? வா வா. தாமு சார், என்ன சார்? குட் நைட். ரைட். குட் பே. குட் பை. பயமாகுதுப்பா. நீ இருட்ட கண்டு பயப்படாத. நம்ம உள்ள வந்துக்கிறான்னு ஓனன்ட்ட கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீ கவலையப்படாதடா. இப்போ இந்த ரூம்ல நம்ம பிளாட்ல உன்னை என்னையும் தவிர வேற யாரும் கிடையாது. என்ன பேயா இருக்கு போது கம்னிடுறா. என்னடா அது ஏதோ உள்ள போச்சு? டக்குன்னு பார்த்தா மனோபல மாதிரி இருந்துச்சதே. இல்ல 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 எனக்கு வாயெல்லாம் உதறிட்டு வேர்க்கெல்லாம் வேர்க்குது. என்னடா பேய் கர்ச்சீஃப் எல்லாம் ஒட்டிக்கின்னு போகுது? ஒருவேளை ஜவுளி கடை பேயா இருக்குமா? கரெக்ட், நேரம் நல்லி கடை உள்ளதான் போகுது. நம்ம நல்லி சார் பேய்க்கெல்லாம் ஸ்பான்சர் பண்றாரு. இப்போ எனக்கு வாக்கெல்லாம் நரண்டு போச்சு. இது நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. கொஞ்சம் தண்ணி எடு. என்ன முடியாதுப்பா. டம்ளர் எடுறா. ஐயோ நான் மாட்டேன்ப்பா. மாணிக்கம், அவங்க சொன்ன மாதிரி நிஜமாவே டேஞ்சர் இடத்துல மாட்டிக்கணும். என்ன சொல்லுவாங்க, பேயெல்லாம் வரக்கூடாதுன்னா இதனா கடவுள் பாட்டு ஒண்ணு நீ பாடுறா. ஏன் நீ பாட மாட்டியா? ஐயோ நான் பாடக்கூடாதுடா. நான் வெளியில எல்லாம் கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன்டா. வீட்டுல நான் பூஜை பண்ணுவேன், எங்க குடும்பம் எல்லாம் போவோம் கோயிலுக்கு. ஆனா நான் கடவுள் இல்லைன்னு சொல்லி நிக்கிறேன்டா. அதனால நீ கடவுள் பேர் வர மாதிரி பாடுறா. கடவுள் பேர் வரணும், அவ்வளவுதான். அதாவது சாமின்னு வர மாதிரி அதில் பாடு. வேற ஒண்ணுமே வேணும். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. இந்த மாதிரி பாடினீங்கன்னா சில்க் ஸ்மிதா பேய் தான் வரும். கடவுள் பேர் வர மாதிரி எதனா பாடுறா. ஸ்கூல்ல ஒன்று சொன்னாங்கப்பா. ரகுபதி ராகவ ராஜா ராம். கரெக்ட் கரெக்ட், இதான் கடவுள் பாட்டு. பாடு பாடு பாடு. ரகுபதி ராகவ ராஜா ராம். அப்புறம் ராஜா ராம். அதுக்கப்புறம் ராஜா ராம். அப்பால ராஜா ராம். உனக்கு மியூசிக் அகாடமியில 1:30 மணி கச்சேரியா கொடுக்க போறாங்க. டேய் நீயா இட்டு கட்டி எதனா பாடுறா. இட்டு கட்டி பசிக்குது பாவம் சீதாராம். बस करो है बकवास. நீங்க என்ன தெரியல? நீங்க காந்தி தானே? வெறும் காந்தின்னு சொல்லாதேப்பா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு சொல்லு. ஏன்னா இப்ப நாட்டுல ஏகப்பட்ட காந்தி இருக்காங்க. என்னடா விவரம் கட்ட போயா இருக்குது, இப்படி எல்லாம் பேசுது. இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நீங்க காந்தி நான் நம்ப மாட்டேன். காந்தி நான் படம் பாத்துக்கிறேன். நீங்க ஏதோ மனோகர் டிராமால இருந்து வரைக்கும். காந்தினா கையில குச்சி இருக்கணும். குச்சி இல்லையா உங்களுக்கு குச்சி இல்லையா? ஐ எம் சாரி, சொர்க்கத்துல இருந்து வரும்போது மறந்துட்டேன். நான் ஏதோ கோயம்பேட்டுல வர மாதிரி சொல்றேன். இருந்தாலே கஸ்தூர்பா,
किधर है मेरा स्टिक? ஐயோ ஐயோ நீங்க காந்தி தான் இந்த இடத்துல ஆவியா வந்திருக்கிறீங்களே. ஏங்க மகாத்மாஜி இவ்வளவு இடம் இருக்கும்போது ஏங்க இந்த பேய் பிடிச்ச வீட்டுக்கு வந்தீங்க? அதுக்கு உன் பக்கத்துல இருக்கிற ஆளுதான்ப்பா காரணம். ரகுபதி ராகவ ராஜாராம் பாட்ட பூமியில யாரோ கன்றாவியா பாடுறாங்கன்னு கீழே பார்த்தேன். அபார்ட்மெண்ட்ஸ் நேம் இந்தியான்னு போட்டிருந்துச்சு. இந்தியான்னா எனக்கு ஒரு தனி அட்டாச்மெண்ட். அதான் யோசிக்காம கீழே இறங்கி வந்துட்டேன். ஐயோ ஐயோ உங்களுக்கு தான் இந்த இந்தியா மேல இன்னும் எவ்வளோ பாசம், இன்னும் எவ்வளோ பற்று வச்சுக்கிறீங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை மறந்துட்டாங்களே பாப்புஜி. என்னாச்சு தாமு சவுத்த பார்த்து பேசினீரியப்பா? நீ மென்டல் ஆயிட்டியா நீ? என்னது ஒரு பக்கம் பேய், இன்னொரு பக்கம் மென்டல், நடுவில் நான் அம்பேலா? என்னடா உலக நிக்கிற நீ குருடா நீ? இங்க பாருடா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்துக்கிறாருடா. அது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு 3 பேய்களா? என்ன சொல்றாங்க இங்க? பாபுஜி என்ன அந்த ஆள் கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டீங்களா? தாமு நீ வெறும் பாவி, அவன் மகா பாவி. அவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். அவனை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய சொல்லு. வேண்டாம் நினைக்க சொல்லு, அவன் கண்ணுக்கு நான் தெரியுவேன். இந்த ஜென்மத்துல அவன் கண்ணுக்கு நீங்க தெரிய போறதில்ல. அவன் எப்படி நல்ல விஷயம்? பாபாஜி இப்படி செய்யலாமா? நீ ஒண்ணே வேணும், அவனை பார்த்து டே மாணிக்கம் நீ அறிவாளி, நீ உத்தமன் ஒரு தடவை சொல்லுங்களேன். எதுக்குப்பா? நீங்க சொல்லுங்களேன் என்ன நடக்குது பாருங்க நீங்க. சரி, ஏ மாணிக்கம் நீ அறிவாளி உத்தமன். தம காந்தி இந்த மூக்கண்ணாடி குச்சி துண்டு என் கண்ணுக்கு தெரியறாருப்பா. நான் நல்லவன் ஆயிட்டேனா? இல்ல உன்னை நல்லவனாக முடியல, அதனால அவரை போய் சொல்ல சொல்லி அவரை கெட்டவனாகிட்டேன். ரிப்பீட் இப்படி வந்துட்ட ரூட் அவ்வளவுதான். ராமு நீ ரொம்ப வேடிக்கையான ஆளுப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. காந்திஜிக்கு என்ன பிடிச்சிக்குதான்பா. பாபுஜி இப்ப நீங்க நேரா சொர்க்கத்துல இருந்தா வரீங்களா? இங்க ஆமா. ஆஹா, சொர்க்கத்துல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம அம்மா இப்ப அங்கதான் இருக்கிறாங்களா? அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. நேத்து கூட 2 இட்லி சாப்பிட்டாங்க. ஏப்பா காந்திய ஒரு பொய் சொல்ல வச்சே சரி, பொய்யா சொல்லினுங்கிறாரு. ஏதோ நடந்ததா ஏதோ சொல்றாரு. பாபுஜி நீங்க இந்த இடத்த பார்த்தோன்னே இறங்கி வந்துட்டீங்களே, இப்ப இந்த பூமியில என்னென்ன நடக்குது அதெல்லாம் பார்க்கணும்னு உங்களுக்கு ஒன்றும் ஒரு ஆசை இல்லையா, ஒரு ஆர்வம் இல்லைங்களா உங்களுக்கு? கேட்க என்னப்பா இருக்குது? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேதனையா இருக்கு. நல்ல எண்ணத்தோட ஒருத்த வந்தாலும் இந்த நாட்டை திருத்த முடியாது போல் இருக்கே. இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. சிஸ்டம் எல்லாம் மாத்தணும்னு நிறைய பேர் வந்தாங்க, இப்ப இல்ல, அவ்வளவுதான், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. நோ, தனி ஒரு மனுஷனால எதையும் சாதிக்க முடியாது. யாரு வந்தாலும் மக்களும் அவங்க கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணணும். பரவாயில்ல அதெல்லாம் விடுங்க. இப்போ நீங்க இங்க வந்துக்கிறீங்க இந்தியா அபார்ட்மெண்ட்ஸ்க்கு. இந்த காலனில எலெக்ஷன் நடக்க போகுது, நான் செக்ரட்டரி போஸ்ட் நினைக்கிறேன். என்ன வாழ்த்து சொல்லுவோம். என்ன இந்த காலனில எலெக்ஷனா? ஹவ் நைஸ். உன்னை வாழ்த்துறது என்னப்பா, உன் கூடவே இருந்து உனக்கு உதவி பண்றேன். சரித்திரத்துல யாருக்குமே நடக்காத விஷயம் தான். எலெக்ஷன்ல காந்திஜி எனக்கு உதவி பண்றேன்றார். ஐயா எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல நம்ம புத்தி நம்மளை விட்டு போற. இல்ல நான் ஜெயிக்கிறதுக்கு எப்படி உதவி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். வேற என்னவெல்லாம் செஞ்சா மக்கள் மனசை கவர முடியும்னு உனக்கு சொல்லித்தரேன். உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். மாணிக்கம் நான் கெலிச்சா மாதிரிதான். ஐயா சொல்றத நோட் பண்ணிக்க. நான் என்ன செய்யணும் கெலிக்கிறதுக்கு சொல்லுங்க. நீதி, நேர்மை, சத்தியம், இது 3த்தையும் நீ ஃபாலோ பண்ணாக்கா ஊத்திக்கும் டெபாசிட் காலி. ஏன்பா இவர் கூட சேர்ந்து எலெக்ஷன்ல எப்படி மாறி நிக்க போற? கவனிங்க நீ. ஐயா கொஞ்சம் அப்படியே பேசிடுறானே தவிர அவன் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குதுங்க. நீங்க சொன்ன அந்த 3 வார்த்தை நடைமுறையில எங்கெங்க இருக்குது? பாட புஸ்தகத்துல தான் இருக்குது.
நீங்க சோ சார்னு கேள்விப்பட்டீங்களா? பெரிய எழுத்தாளர், அவரே ஒரு டிராமா போட்டார். என்னன்ட்டு, உண்மையே உன் விலை என்னன்னு கேள்வி கேட்டுதான் டிராமா போட்டாரு. தெரியும்பா, ஜோ அங்கேயே வந்து டிராமா போட்டாரு. நாங்கெல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். மாணிகம், என்னமோ சொல்லிங்கிறாங்களே, தமிழ் நாடகம் நெலிஞ்சு போச்சு இந்த சொர்க்கத்திலேயே சபா வச்சு நடத்துறாங்கப்பா. இப்போ நம்ம ஒய்ஜிபி அங்கதான் இருக்கிறாரா? ரொம்ப நல்லா இருக்காரு. அப்ப நாடகம் போட்டுனே இருப்பாங்க, கவலையே இல்ல. பாப்பு பாப்பு இந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா என் காதுல பப்பு பப்புன்னு விழுது. பாப்புஜி முழுசாவே கூப்பிடுறா. பாப்புச்சி யாரி நம்பாதீங்க, எல்லாம் கோட்ஸே. உங்க காலத்துல ஒரு கோட்ஸே தான், இப்ப நிறைய கோட்ஸே இருக்கிறானுங்க. என்ன பண்ணுவீங்க? நோ நோ நோ, ஐசே மத் போலோ பேட்டா. அந்த மாதிரி போலிங் போடக்கூடாதுன்ற. கோட்ஸே அவ்வளோ கெட்டவன் கிடையாதுப்பா. அவன் தனிப்பட்ட வெறுப்புனால என்ன சுடலியே. அவனுக்கும் நாட்டும் மேலே பற்று. என்ன சரியா புரிஞ்சுக்கல, சுட்டுட்டான். You know, now we are good friends in heaven. ஐயா, உங்களுக்கு தான் எவ்வளவு பெருந்தன்மை. உங்க உயிரை போக்குறவனே எவ்வளவு பெருமையா பேசுறீங்க நீங்க. நாங்களாம் இந்த காலத்துல அதான் உங்களை மகாத்மான்னு சொல்றாங்க, அதனாலதான் உங்களை மகாத்மான்னு சொல்றாங்க. நிறைய கத்துக்கணும் நாங்க உங்ககிட்ட, நிறைய கத்துக்கணும் நாங்க உங்ககிட்ட. காந்தி, இங்க மொத்தத்துல யாரும் நல்லவங்க இல்ல. மாணிக்கம், எல்லாரையும் ஒன்ன வச்சு எடை போடாதே. அப்படி சொல்லாதேப்பா. நல்லவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஏன் 6 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வெள்ளம் வந்தப்போ மனித நேயம்னா என்னன்னு நீங்க தானே உலகத்துக்கே காட்டினீங்க. அட போங்க நீங்க. மக்கள் மனசை மாத்தணும்னு சொல்லிட்டு கடவுள் அப்பப்போ சுனாமி வெள்ளம் விட்டுக்கிட்டே இருப்பாரா? கடவுள் மட்டும் இல்லை, நம்மளாலையும் மக்கள் மனசை மாத்த முடியும். உங்க அபார்ட்மெண்ட் செலக்ஷன்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாப்போம். நீ நான் சொல்றபடி கேட்டு அப்பவும் எலெக்ஷன்ல தோத்தா நீ சொல்ற மாதிரி இந்த நீதி நேர்மை இதெல்லாம் செத்து போச்சுன்னு ஒத்துக்கிற. பட் நீ ஜெயிச்சா இதுக்கெல்லாம் இன்னும் மவுஸ் இருக்குதுன்னு நீ ஒத்துக்கணும். பாத்தியா பழையபடி ஆரம்பிச்சுட்டு நீ ஏதோ சோதனை போடுறதுக்கு என்ன பலி விடுறன்ற பத்தியா? ஆமாப்பா. என்ன சோதனை போடுறீங்க? ஆல்ரெடி ஒரு தரம் சத்திய சோதனை செஞ்சாச்சு. ஃபார் அ சேஞ்ச் ஒன்ன வச்சு அசத்திய சோதனை செஞ்சு பாக்குறேன். மணிகம், இவ்வளவு தூரம் சொல்றாருடா, ஒரு முறை இவர் சொல்ற மாதிரி கேட்போமே. சரிங்க, இந்த காலனி எலெக்ஷன்ல நீங்க சொல்ற மாதிரியே நான் வந்து தேர்தல் பிரச்சாரம் அது எல்லாத்தையுமே கரெக்டா பண்றேன். வாயிலே சொன்னா போதாது, சாதாரணமா அங்க இருந்தாங்க சத்தம் வரும். சத்தியம் பண்ணணும். ஐயோ, எங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பிடிக்காத ஒரு வார்த்தை இந்த சத்தியம் தாங்க. நாங்க சினிமா கூட சத்தியம் தியேட்டர்ல போய் பாக்குறது இல்ல. நாங்க சினிமா பாக்குற ஒரே இடம் எங்களுக்கு ஏத்த மாதிரி எஸ்கேப், அங்கதான். நான் சத்தியத்தை நம்புறேன், சத்தியம் போடு. புஸ்தகத்தில் பச்சுக்கிறேன், காந்திஜி ரொம்ப அடம் பிடிப்பாரு அப்படிங்கிறாரு. சரிங்க, சத்தியம் கொடுங்க. அம்மா சத்தியம் எது, பிக்கா ஸ்மாலா? உன்னை பெத்த அம்மாவை கேட்டேன்பா. சமயத்துல அது மறந்து போகுது பாருங்க. சரிங்க, என் பெத்த தாயார் மேல சொல்லிக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன்ல நான் நிற்பேன், அவ்வளவுதான். கொடுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறதுட்டா? அது மறந்து போடுவீங்க, அவ்வளவுதானே. பாபுஜி 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 பாபு, ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. எப்படி சொல்றது தெரியல. தேசபக்தியை பத்தி உங்க முன்னாடி நான் பேசக்கூடாது. ஆனா உங்களுக்கு நினைவு இருக்குதா, 1945 நீங்க மெட்ராஸ்க்கு ஒரு தடவை வந்தீங்க. அப்ப அந்த இந்தி பிரச்சார சபான்ற இடத்துல ஒரு மீட்டிங்ல பேசிக்கிறீங்க. அதே பேசினீங்களா? அதே மீட்டிங்ல எங்க தாத்தாவும் பேசிக்கிறாரு. அச்சா, ஹவ் நைஸ். ஆமா, அவரு எப்போ பேசினாரு? நான் பேசினதுக்கு முன்னாடியா, நான் பேசினதுக்கு அப்புறமா? இல்ல, நீங்க பேசின்னு இருக்கும் போது அவர் வேற யாரு கூடயோ பேசியிருந்தாரா, அதுதான் சொன்னாரு. ஹே ராம். ஏப்பா
காந்திய வயலண்ட் ஆகிடுவ போல இருக்குதே நீ. காந்திஜி சாந்தமாயிடுங்க, சாந்தமாயிடுங்க. நீ மெரிசலாடாத, மெரிசலாடாத. வேண்டாம் வேண்டாம், நானே சாந்தம் ஆயிக்கிறேன், நீ பாடாத. அதான் முக்கியம். பாட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பத்தியா? சரி, அப்போ நான் இப்ப போயிட்டு ஒரு நல்ல பிளானோட வரேன். சரி சரி. ஜீத்தே ரஹோ பேட்டா. சீட் ஆடக்கூடாதுன்றாரு. ஜீத்தே ரஹோ. ஏப்பா காந்திக்கு தூண்டுறதுக்கு பரோட்டா பாயா அதெல்லாம் வாங்கியாட்டா? அறிவு இருக்குதா உனக்கு? அஹிம்சாவாதி அவர்கிட்ட போய் பரோட்டா பாயானே டேய், ஆட்டுப்பால் குடிச்சவரா அவருக்கு. ஐயா நீங்க கொஞ்சம் ஆட்டுப்பால் வேணா ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? வேண்டாம்ப்பா. ஆவின் பால் வேண்டாம்ப்பா. அப்போ அமலா பால். என்னடா விளையாடுற? கம்முனு போ. அதுக்கு அது கேட்கணும். நான் கேட்க முடியாது. அஜிஜோ ஒத்துக்கூட அதெல்லாம் எப்படி அவர் காரணம்? அதெல்லாம் கேட்கணும். என்ன என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள? இல்ல இந்த வருகிறானே எல்லாத்துலயும் ஒரு சந்தேக பேர் வழி. என்ன கேட்க சொல்றான்? நீ தான் காந்திங்கிறதுக்கு வேற எதுனா ப்ரூஃபுக்கு இதா? ஓ, நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறாரா? ஐயா ஐயா அப்போ வேண்டாம்ப்பா, நீங்க என்ன நம்ப வேண்டாம், நான் கிளம்புறேன்ப்பா. ஐயா ஒரே நிமிஷம் டேய் இதை விட வேற என்னடா ப்ரூஃப் வேணும்? இந்த காலத்துல வேற எந்த அரசியல்வாதிக்கிடா பொய் சொல்றியான்னு கேட்டா இவ்வளவு ரோஷம் வரும். அவனுக்கு வராதா? காந்தி தாண்டா டேய். தலை என்னடா அஜித் மாதிரி ஆகிட்ட தலைன்னு. தலை நீ கோச்சுக்காதப்பா. இப்பெல்லாம் நம்ம நாட்டுல ப்ரூஃப் இல்லாம ஒண்ணி வேலைக்கு ஆகாதுப்பா. அச்சா, ரொம்ப லுச்சா. காந்திஜி உங்களுக்கு ஆதார் கார்டா? சொர்க்கத்திலயும் வந்துருச்சுப்பா. அவங்க ரெண்டு பேரும் அந்த பேய் வீட்ட தம்பியும் எப்படியும் தப்பிச்சு வந்துட்டாங்களே. பொம்பளைங்களை கண்டாதான் பேய் இறங்குமாங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் ஆம்பளைங்க, ஒருவேளை பொம்பளை பேயா இருக்குமோ? வைஷ்ணவ ஜன தோ தேனே கஹியே வைஷ்ணவ ஜன தோ. ஆனா நீ நான் உயிரோட வந்துட்டோமேனு கஷ்டமாகுதான். அது இல்லையா, ராத்திரி பேய் உங்களை தொந்தரவு பண்ணல? பண்ணிச்சே. ஆனா காந்தி இந்த மேட்டர் ஆர்கையும் சொல்லக்கூடாது தாமும் சொல்லுகிறான். மொத்தத்துல கேரளா பிளாட்ல இங்க ஃபர்ஸ்ட் நைட் சூப்பர். என்ன மீனா இது? இவனுங்க பேய் ஆவானுங்கன்னு பார்த்தா கே ஆயிட்டானுங்க. வைஷ்ணவ ஜன தோ தேனே கஹியே வைஷ்ணவ ஜன தோ. பாட்ட நிறுத்தி தொலைச்சான். வைஷ்ணவ ஜன தோ. சும்மா இல்ல. வேதா வீடு கேரளா பிளாட் பக்கத்துல தான் இருக்கு. அவ சொன்னா ராத்திரி உள்ள ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சான். கதவுல வச்சு கேட்டப்போ இந்த தாமு அடிக்கடி பாப்பூஜி பாப்பூஜி பேசிட்டு இருந்தானா. அஹிம்சை அது இதுன்னு கூட ஏதோ வளர்ந்ததா சொன்னான். இல்ல மீனா, அமாவாசைக்கும் அப்ரஹாமுக்கும் கூட கனெக்ஷன் இருக்கலாம், தாமுக்கும் அஹிம்சைக்கும் சான்ஸே இல்ல. இப்போ இந்த மாணிக்கம் கூட காந்தின்னு ஏதோ வளரி அப்புறம் சமாளிச்சிட்டான் பாத்தீங்களா? கீவேர்ட்ஸ் காந்திஜி பாப்பூஜி அஹிம்சை. இப்ப சொல்றேன், நேத்து ராத்திரி அந்த பேய் வீட்ல காந்தியோட ஆவிய பார்த்திருப்பான். ஒருவேளை மேனகா காந்தியா இருக்குமோ? இடி அறிவு இருக்கா? மேனகா காந்தி உயிரோட இருக்காங்க, அவங்க எப்படி மேல இருந்து வர முடியும்? என்னங்க இது? யாருமே இல்ல, பாட்டு சத்தம் பேச்சு சத்தம் ஷூ சத்தம் எல்லாம் கேக்குது. ஒருவேளை காந்தியா இருக்குமோ? வளராதீங்க, காந்திக்கு ஏது ஷூ? காந்திக்கு ஷூ இல்லையா? நான் காந்தி இல்லை, ஆனா நானும் காந்தி காலத்திலே வாழ்ந்தவன் தான்.
என் குரலை நீங்க அவ்வளவா கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னு தெரியல, கொஞ்சம் எங்க முன்னாடி வர முடியுமா? வரே, இதோ வரே. ये जिंदगी है कौम की, तू कौम पे लुटाएगा, कदम कदम बढ़ाएगा, खुशी के गीत गाएगा। ये जिंदगी है कौम की, तू कौम पे लुटाएगा। நீங்க ஜெய் ஹிந்த். மாதாஜி, மாதாஜி. No, நேதாஜி, நேதாஜி. நேதாஜியா? ஆஹா, அப்படியேதான். விடுங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. வாங்க. அரே, அங்கே சொர்க்கத்துல சொல்லி அனுப்புனாங்க. தமிழ்நாட்டுக்கு போனா பத்திரம் இப்படி தபா தபான்னு காதா விழுவாங்க. சொன்ன மாதிரியே செய்றீங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஆவி எங்க கண்ணு முன்னாடி நிக்குது. எங்க இது கனவில்லையே. இல்லம்மா, நம்ம ஹால்ல இருந்தாதான் அது ஹாலுசினேஷன், நம்ம வெளியில தான் இருக்கோம், இது வெல்லூசினேஷன். சும்மா இருங்க. என்ன பார்த்ததும் உங்களால நம்ப முடியல. இல்ல, நம்புறோம். இந்த மாதிரி ஒரு கம்பீரம், தீட்சண்யம், தன்னம்பிக்கை இப்ப இந்தியால எந்த அரசியல்வாதி முகத்துல இருக்கு? நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸே தான். உங்களை சந்திச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். अपने सभा देखते खूब खुशी. சந்தோஷம் கெட்ட வார்த்தை திட்டுறாரே. அது பெங்காலிங்க. பெங்காலில கெட்ட வார்த்தையா? இப்ப நீங்க சும்மா இல்ல, அப்புறம் நான் கெட்ட வார்த்தை திட்டிடுவேன். சும்மா. நேதாஜி, நீங்க எப்படி இவ்ளோ நல்லா தமிழ் பேசுறீங்க? சொர்க்கத்துல எல்லா லாங்குவேஜ்லயும் டியூஷன் எடுக்கறாங்களா? ஹலோ, என் ஐஎன்ஏ ஆர்மிலே, அதாவது என்னோட இந்தியன் நேஷனல் ஆர்மிலே சர்வீஸ் பண்ணி வீர மரணம் அடைஞ்சவங்களே நிறைய பேர் தமிழர்கள் தான். அவங்க கூட பேசி நான் தமிழ் கத்துக்கிட்டேன். They used to sing to me Subramanya Bharati songs. Oh, what a great poet he was. சுப்பிரமணிய பாரதி கூட சொர்க்கத்துல தான் இருக்காரா? ஏமேன், எத்தனையோ புத்து பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சொர்க்கத்துல இருக்கும் போது நம்ம பாரதி சொர்க்கத்துல இருக்க கூடாதா? பட் ஒன் திங், பாரதி இஸ் வெரி டெம்பர்மெண்டல். அவருக்கு எப்பவாவது இங்க இருக்கிற குத்து பாட்டு காதுல கேட்டுச்சுன்னா உடனே போச்சுக்கிட்டு நரகத்துக்கு போயிடுவார். பாரதியார் அங்க போய் மாறவே இல்ல. அப்புறம் எப்படி நீங்க நரகத்துக்கு போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவீங்களா? No, no. அதுக்கு we sent two persons, MS விஸ்வநாதன் and கண்ணதாசன். அவங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட போய் அந்த பாட்டு ஒன்னு பாடுவாங்க. Oh, what a beautiful song. என்ன பாட்டு நேதாஜி? ஹதோ குஞ்சி பிபரந்தோ, ஐயோ, ஹிருதயலோ ஜிபரந்தோ. இப்படி ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதிருந்தே இல்லையே. சாரி, நான் பழக்கதோஷத்துல பெங்காலில பாடிட்டேன். மாய்க்குமா கால்குமா மாந்திலே குழுக்குமா. ஐயோ ஐயோ, கண்ணதாசன் அங்க போயும் தமிழ் வளர்த்துட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா? ஏன், உங்க தமிழ்நாட்டு லட்சுமி கூட தான் என் ஐஎன்ஏ ஆர்மிலே சர்வீஸ் பண்ணாங்களே. யாரு? நடிகை லட்சுமியா? சிவச்சந்திரன் கூட இருந்திருப்பாரு. நான் சொல்றது நடிகை லட்சுமி இல்லை, கேப்டன் லட்சுமி. இன்ஃபேக்ட் அப்போ எங்க ஆர்மிலே இவ தமிழன், இவ பங்காளி, இவ மராட்டின்னு வித்தியாசம் பார்க்க மாட்டோம். எங்களுக்கும் அவங்கவுங்க மொழி மேலே பற்று இருந்தது. இப்போ மாதிரி வெறி கிடையாது. நேதாஜி இங்க நடக்கிறதெல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறார் போல இருக்கு. ஓகே, நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். உங்க காலனிலே, அதாவது இந்த இந்தியாவிலே எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா? அதுக்கு உங்கள் ரைவல் பார்ட்டிக்கு காந்திஜி சப்போர்ட் பண்றாரு. யாரு? மகாத்மா காந்தியா? அவரே தான். என்னங்க, நான் சொன்னது கரெக்ட் பாத்தீங்களா?
மீனா, தாமுவுக்கு காந்திஜி சப்போர்ட் பண்றாரா? கை கொடு. நாம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம்டு. காந்திஜி பேரை சொன்னோம்னா என்ன நக்கலா சிரிக்கிறாரு பாத்தியா? நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் காந்திஜியை வெறுக்கிறவன் இல்லை, நேசிக்கிறவன். இன்ஃபேக்ட் என்ன காங்கிரஸ்ல முக்கியமான தலைவன் ஆக்கினதுக்கு காரணமே அவர் தான். அவரை போய் நான் மேபி உங்க ஹிஸ்டரி புக்ஸ்ல உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து உங்க எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், காந்திஜி மாதிரி ஒரு நல்ல ஆத்மாவை நீங்க பார்க்கவே முடியாது. காந்திஜி குபானோ ஏக்ஜன் மனுஷலான். இந்த நேதாஜி ரொம்ப நல்ல மனுஷன் தான். ஆனா இந்த பெங்காலி தான் அப்பப்ப வானொலியில வெண்டைக்காய போட்டு வறுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு புரிய மாட்டேங்குது. நேதாஜி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. காந்திஜி இவ்வளவு புகழ்றீங்க, அப்புறம் ஏன் அஹிம்சைய நம்பாம வயலன்ஸ நம்புனீங்க? யார் சொன்னாங்க? நானும் அஹிம்சைய நேசிக்கிறவன் தான். இப்போ நம்ம காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு? ஒருத்தன் ஒரு கண்ணத்துல அடிச்சா அடுத்த கண்ணத்தை காமின்னு சொல்லியிருக்காரு. நானும் அதே தான் சொல்றேன். நீங்க எப்ப அப்படி சொன்னீங்க? வெயிட் 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 வெயிட். அடுத்த கண்ணத்தை காமின்னு நான் அடி வாங்கினவங்க கிட்ட சொல்ல மாட்டேன், அடிச்சவங்க கிட்ட சொல்லுவேன். திரும்பி அடிக்க. காந்திஜி மேல எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம், அவர் அஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லியே நம்ம வீரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாரோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நான் துப்பாக்கி கையில எடுத்தேன். கரெக்ட். இப்போ கூட இந்தியாவுல வீரம்னா சிவாஜி, அப்புறம் நேதாஜி தானே சொல்றாங்க. எனக்கு கோழைகளை கண்டா பிடிக்காது. வெரி கரெக்ட். முன்னையும் பிடிக்காது. நீயும் ஒரு கோழை, பொண்டாட்டிக்காரங்க போற கோழை. உன்ன மாதிரி ஆளுங்களை ஷூட் பண்ணணும். நேதாஜி, பொண்டாட்டிக்கு அடங்கி போறவங்க எல்லாம் ஷூட் பண்ணணும்னா இங்க இருக்கிறவங்கள முக்காவாசி பேரை ஷூட் பண்ணும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நானும் காந்திஜியும் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துல ஒத்து போறோம். நாங்க இந்த இந்தியாவை நேசிக்கிறோம். We love our country. அதனால்தான் இந்தியான்னு பேர் வச்சிருக்கிற இந்த காலனிக்கு வந்திருக்கிறோம். காந்திஜிக்கு ஜனங்க அவரோட பிரின்சிபிள்ஸை இன்னும் ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு என்னோட பிரின்சிபிள்ஸை ஜனங்க இன்னும் நம்புறாங்களான்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதான் வந்தோம். நேதாஜி, காந்திஜி பிரின்சிபல்ஸை விட உங்க பிரின்சிபல்ஸுக்கு தான் இப்ப மவுஸ் அதிகம். எங்க பார்த்தாலும் அடிதடி வெட்டு குத்துதான். No, you are mistaken. என் துப்பாக்கி எப்பவுமே இந்த நாட்டோட எதிரிகளை தான் பதம் பார்த்திருக்கும். ஆனா இப்போ டெரரிசம் என்ற பெயர்ல நீங்க அப்பாவி தானே கொல்றீங்க. ஓகே, ஐ am glad friends. ஒரு நல்ல பிளானோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன். फ्रेंड्स, हमें को रखा दो, हम तुम्हें विजय देबा. ஏதோ விஜய் படம் பார்க்கணும்ங்கறாருமா. अरे மாஸ்டரா, चुप रहो. फ्रेंड्स, give me blood, I will give you victory. ஐயோ, நீங்க எங்க அதை கேட்டுட்டு போறீங்களோன்னு தான் பயந்தோம். கேட்டுட்டீங்க. நேதாஜி, நாங்க ஏற்கனவே ரத்த சோகை, பிளட் ரொம்ப கம்மி. அதுவும் எனக்கு சொரணியே கிடையாது. அது இந்நேரம் அவருக்கே புரிஞ்சிருக்கோம். நீங்க சும்மா இருங்க. நேதாஜி, வேற ஏதாவது கேளுங்க. दुखिता, खूब दुखिता. எதையோ தூக்கி தாங்கறாருமா. अरे பழக்க தோஷத்துல பெங்காலில பேசிட்டேன். Friends, give me sweat, I will give you victory. வேர்வதானே, அது சென்னையில ப்ராப்ளமே இல்ல, தானா வரும். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ஜெய் ஹிந்த். நேதாஜி, இந்த ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அடிக்கடி சொல்றீங்களே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையோ? என்னங்க, நீங்க படிச்சதே இல்லையா? இந்தியாவுல ஜெய்ஹிந்த்ங்கிற வார்த்தையை முதல் சொன்னதே நம்ம நேதாஜி தான். வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள், வெரி இன்டெலிஜென்ட். உனக்கு இவன் புருஷன் ஆவும் வரேன். அங்கே தாமுஜிக்கு சப்போர்ட் பண்றது காந்திஜி, இங்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்றது நேதாஜி.
नेताजी, दामूजी, गांधी जी, 3G. நிறுத்துங்க. யாராவது உங்களை இப்போ டைட்டில் சாங் பாட சொன்னாங்களா? இன்னொரு ஜியும் இருக்கு. உன்னை பார்த்தா அலர்ஜி. அரே, how interesting. Gandhiji and myself pitted against each other in an election in Chennai in a colony in 2021. ஜெயிக்க போறது யாரு? அந்த ஆண்டவனுக்கும் தெரியாது. அரே, நேதாஜி ஒரு நிமிஷம் இருங்க. கீழே நீ கேளுமா? ஐயோ கீழே நான் கேட்டா தப்பு வரும். நீ கேளு. கீழே தொலைங்க. கமோஷ். என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள? நேதாஜி, இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் மர்மமாவே இருக்கு. எது? நீ ஏன் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா? நேதாஜி, that is not மர்மம், that is my கர்மம். சும்மா நேதாஜி, உங்க மரணம் மட்டும் இன்னும் எல்லாருக்கும் மர்மமாவே இருக்கு. இந்த உலகத்துக்கு வேணா அதை பத்தி தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியுமே, எங்களுக்கு மட்டும் சொல்வீங்களா? ஓ, என்னோட மரணத்தை பத்தி ரகசியம். You want to know the secret behind my death? சொல்றேன். கச்சேஷோ கட்சி ஃபர்மா கிட்டே வாங்கோ. நேதாஜி காந்திஜி மாதிரி தான் போல இருக்கு. இது நடந்தது 18th of August 1945. நான் தைவான் தைப்பேல இருந்து ஜப்பானுக்கு போறதுக்காக ஒரு மிலிட்டரி பேஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் வந்தது. நான் என்னோட மிலிட்டரி ஃபென்ஸை டேங்க் பண்ணிட்டு நேரா அந்த ஃப்ளைட்டுக்குள்ள போனேன். அப்புறம் சீட்ல உட்கார்ந்தேன். ஐயோ, விஷயத்துக்கு வாங்க நேதாஜி. The captain was ready for takeoff. Flight takeoff ஆகுது. Flight takeoff ஆன 3வது நிமிஷம் அரே, நீங்க எதுக்கு இதெல்லாம் ஒட்டு கேக்குறீங்க? இந்த சீக்ரெட் இவங்க 2 பேருக்கும் மட்டும்தான், உங்களுக்கு இல்லை. லைட்ஸ் ஆஃப் करो. बढ़ाए जा, खुशी के गीत गाए जा, ये जिंदगी है कौम की, तू कौम पे लुटाए जा, कदम कदम बढ़ाए जा, खुशी के गीत गाए जा, ये जिंदगी है कौम की, तू कौम पे लुटाए जा. என்ன ஒரே பரபராட்டாக்குற? பரபரமாகிறம்மா. அதான் பரபராட்டாக்குற. என்ன இந்த காந்திஜி நேதாஜியும் ஒன்னா சந்திச்சு பேசிட்டாங்களாமா. ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டாங்களா? நல்லதுதான். என்ன பேசிக்கிறாங்க நம்மளும் கவனிப்போம். வா. நமஸ்தே பாபுஜி. ஆயுஷ்மான் பவா. ரெண்டும் பூட்ட கேஸ். ஆயுஷ் கெட்டின்னு பேசிக்கிறாங்க. பாபுஜி, இந்த எலெக்ஷன்ல உங்க எதிரணிக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கிற? எனக்கு இந்தியா மேல இருக்கிற ஆர்வம், அக்கறை உனக்கும் இருக்கிறது தப்பு இல்லையே. இன்ஃபேக்ட் பாபுஜி, நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் இங்க வந்திருக்கேன். ஆமா பாபுஜி, நீங்க சாத்விகம், நான் வயலன்ஸ் அதை ரெப்ரசென்ட் பண்றீங்க. நான் ஒரு தேசபக்தனா இருந்தாலும் நான் ஒரு போராளி. சோ உங்க அமைதி தராசுக்கு எதிரா ஒரு தீவிர தராசு இருந்தா தானே மக்கள் கரெக்டா எடை போடுவாங்க. நிச்சயம் சுபாஷ், உன்னோட தேசப்பற்று பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்டு கொஞ்சம் அமைதியா போயிருந்தா நீ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பே. ஐயோ, என்ன நேதாஜி சார் வாழான்ட்டீங்களா? என்னங்க நீங்க முதல் பிரைம் மினிஸ்டரா இருந்தா அப்புறம் மொத்தம் உங்க குடும்பம் தானே, உங்க பொண்ணு பேத்தி பக்கத்து வீட்டுக்கார எல்லாம் இருக்கலாமே. அரே தாமு, பாபுஜி, நான் உங்கள மாதிரி எனக்கு எப்பவுமே பதிவு மேலே ஆசை இருந்தது கிடையாது. தெரியும் சுபாஷ், நான் உன்னை காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆக்கினப்போ
நீ முதல்ல வேண்டாம்னு தானே சொன்ன. டேய் மாணிக்கம், நம்மள மாதிரி 2 ரவுடிகளுக்கு கட்சி அதிர்ஷ்டத்தை பாடுறா. இந்த நாட்டோட சரித்திரத்தையே மாற்றி எழுதின 2 பேர் அந்த சரித்திரத்தை பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறாங்களா? குத்து வச்சோம்டா நம்ம. பாபுஜி, இந்த சின்ன முயற்சியிலே நீங்க என்ன வாழ்த்தணும்? வாழ்த்துக்கள், வெற்றி உனதே. என்ன அப்ப நாங்க காலியா? ஏன் தாமு, உன்னையும் நான் ஏற்கனவே வெற்றி நமதே வாழ்த்துட்டேனே. நான் காந்தி எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்து நாங்க தோத்து போயிட்டோம் சொன்னதுக்கு அப்புறம் கூட வெற்றி உனதே அப்படிம்பீங்களா? சொன்னா என்னப்பா தப்பு? தோல்விதானே வெற்றிக்கு படிக்கட்டு. இது மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறாருப்பா பழமொழி. ஒன்னொன்னுக்கு ஒரு பழமொழி சொல்றாரு. திடீர்னு குஜராத்தில ஒண்ணு சொல்றாரு. ஹம்சே ஹம்சே உளிச்சே ஹம்சே. ஒன்னும் புரியல உனக்கு. ஆனா பாபுஜி, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். என் கட்சிக்காரங்க அரசியல் தெரியாதவங்க, அதனால நான் சொல்றத ஓரளவுக்கு கேட்டுப்பாங்க. ஆனா உங்க சைட்ல இருக்கிற 2 பேரும் என்ன பாரு, பொலிட்டிஷியன்ஸ். 420 பாத்தியா, 420 பீடா நம்பர் சொல்றாரு. பக்கா சோர், மக்கா சோட மாதிரி நம்ம என்ன பாராட்டுறாங்க நம்மளவா. இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறது கட்டினா, கூப கட்டினா. யாரையும் கட்டிக்கினாங்க, ஒன்னும் புரியல. ஆமாம் சுபாஷ், பிரிட்டிஷ்காரங்க சத்தியத்தை சோதனை பண்ணதை விட இவங்க 2 பேரும் ரொம்ப சோதனை பண்றாங்க. பாபுஜி, அப்போ நான் கிளம்புறேன். ஜெய் ஹிந்த். ராயல் சல்யூட். ராயல் சல்யூட். என்னப்பா காந்திஜிக்கு லிக்கர் பேர்லாம் தெரிஞ்சுக்குது. ஏ ராம், இது என்ன பிராண்டு? பாபுஜி, எலெக்ஷன் இருக்குது, எல்லாம் பரபரப்பாகிறாங்க. இப்போ நம்ம ஜனங்க இருக்கிறாங்களே, இங்க இருக்கிறவங்க கூட ஓட்டு போடுறதுன்னா கொள்கைக்கெல்லாம் போட மாட்டாங்க, சின்னத்தை பார்த்து போடுவாங்க. நமக்கு என்ன சின்னம் வச்சுக்கலாம் சொல்லு? இப்போ காந்தி நம்ம கூட இருக்கிறாருப்பா, காந்தி குல்லா சின்னமா வச்சுக்கலாமா? எப்படி கெலிச்சப்ப நம்ம ஜனங்களுக்கு குல்லாதானடா போட போறோம், முன்னாடியே சொல்ல விடாது, வேற எதனா சொல்லு. இந்த டிவில ஒரு ப்ரோகிராம் வந்ததுப்பா, பிக் பாஸ் 1 முதல்ல வந்தது. அதுல கூட ஓவியான ஒரு பொண்ணு வந்ததுப்பா, அது போட்டோவை சின்னமா வச்சுக்கலாமா? அறிவு இருக்கா உங்களுக்கு? மகாத்மாவை பார்த்துக்கல வச்சு என்னடா பேசுற நீ? அவனை திட்டாதப்பா. ஓவியா ஓவியா இல்ல இல்ல, என்ன சின்னான்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ இந்த பிளாட்ல வாட்ச்மேனா தானே இருந்த? ஆமா. வாட்ச்மேன் எங்க நிப்பா? சொந்த கால்ல. எந்த இடத்துலப்பா நிப்பா? கேட்ல. அதான் கேட் சின்னம். அப்ப நமது சின்னம் கேட் சின்னம். நேதாஜி, நான் நைட் எல்லாம் தூங்காம ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு நல்ல சின்னம் சூஸ் பண்ணிருக்கேன். குட், வெரி குட். என்ன சின்னம்? இப்ப எல்லா அபார்ட்மெண்ட்ஸ்லயும் மேஜர் ப்ராப்ளம் தண்ணி கஷ்டம், அதனால தண்ணி லாரி சின்னமா வச்சுக்கலாம். நைட் எல்லாம் தூங்காம யோசிச்சு இவ்வளவு கேவலமான சின்னத்தை சூஸ் பண்ணிருக்கே. கரெக்ட் தானே மீனா? இந்த தண்ணி லாரிக்காரங்களுக்கு நம்ம இன்னைக்கு போன் பண்ணா 4 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அதனால வேற நல்ல சின்னமா யோசிப்போம். நேதாஜி, பூஜாவை சின்னமா வச்சா எப்படி? நீ உன்னை பத்தியா யோசிச்சுட்டு இருப்பியா? சரி, நீங்களே ஒரு நல்ல சின்னமா சொல்லிடுங்க. எனக்கு சின்னத்திலே வீரம் வரணும். நேதாஜி, எனக்கு சின்னத்திலேயே வீரம் வந்துருச்சு. உங்களை நீ அவசரப்பட்டு இவனை டைவர்ஸ் பண்ணிடாதம்மா. உங்க தமிழ்நாட்டுல வீரம்னு சொன்னாலே எல்லாரும் மீசையத்தானே முறிப்பாங்க. அப்போ மீசை சின்னம். ஆஹா, வெரி குட். அப்ப சின்னமா மீசை வச்சுக்கலாம். சின்னம்மா லேடி, அவங்க எப்படி மீசை வச்சுக்க முடியும்? உங்களை நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவனை டைவர்ஸ் பண்ணாதம்மா, கொலை பண்ணிடும். எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நம்ம மேட்டருக்கு வாங்க. நம்ம எதனா வாக்குறுதி கொடுக்கணும், எதனா சொன்னாதான் ஜனங்க நம்புவாங்க. இங்க இருக்கிற மெயின்டெனன்ஸ் பணத்தை பத்தி எதனா ஒரு வாக்குறுதி கொடுக்கலாமா? இந்த பிளாட்ல எல்லாரும் எவ்வளவு மெயின்டெனன்ஸ் கட்டுறாங்க? யாரு கட்டுறாங்க? நாங்க போய் புடிக்கணும் வரோம். மாசம் 2000 ரூபாய் ஆளுகை. இந்த பிளாட்ல எல்லாருக்கும் ஒரே சம்பளம் இல்லையே. இல்லையா? அப்போ கம்மி சம்பளம் வாங்குறவனுக்கும் 2000, அதிகம் சம்பளம் வாங்குறவனுக்கும் 2000. நான் இது சொல்றது தப்பு இல்ல. என்ன இப்படி எல்லாம் கேட்டா நான் என்ன சொல்றது? எல்லா இடத்துலயும் இப்படித்தானே நடக்குது. எல்லா இடத்துலயும் தப்பு நடக்குது, இங்கேயும் நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி தானேப்பா உங்க நாட்டுல எல்லாரும் தப்பு பண்றீங்க. நீ சொல்லு,
அவங்க சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வசூலிக்கப்படும்னு சொல்லு. காந்தி, இதெல்லாம் ஒத்து வராது. இப்போ சம்பளத்தை பொறுத்து தான் மெயின்டெனன்ஸ் சொன்னா மொத்த பையன் சம்பளமே வரலன்னு போய் சொல்லுவான். நீ முதல்ல மேனிஃபெஸ்டோல போடுப்பா, அப்புறம் பாத்துக்கலாம். காந்திஜி கூட நம்ம காலத்து அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டாரா? என்ன சொல்றாரு? முதல்ல வாக்குறுதியை கொடுத்துருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அப்படிதானே இது? கவலைப்படாதே. இன்னொரு பழமொழி, வாய்மையே வெல்லும். இப்பா இவரை வச்சுக்கின்னு எலெக்ஷன் நடத்துறது ரொம்ப கஷ்டம். எதுவுமே கூடாது, துட்டு கொடுக்க கூடாது, இந்த மாதிரி ஒரு வாய்மையே பேசுறாரு. முதல்ல இவரை கைட்டி விட்டுறேன். நீங்க 2 பேரும் என்ன கைட்டு விடலாம்னு பாக்குறீங்க. ஆனா இப்போ எதிரணியில நேதாஜி இருக்காரு. நீங்க என்னையும் இழந்துட்டீங்க. மௌனா ஓ பாடு படா பஜாரா போடும். என்ன காந்தி பட்டா லோக்கலா பேசுறீங்க? எங்களோட பழகி அவர் இப்படி ஆயிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. சரி இப்படி பரவாயில்ல. இப்போ நாம எதை பத்தி முடிவெடுத்துக்கிறோம்? மெயின்டெனன்ஸ் மேட்டர். எல்லோரும் மந்த்லி மெயின்டெனன்ஸ் 5ஆம் தேதிக்குள்ள கட்டணும். இல்லைன்னா எவ்ரிடே 100 ரூபாய் ஃபைன். 10ஆம் தேதிக்குள்ளே கட்டலைன்னா கட். இது கழுத்தா? அரே பவர் கட். அத நீங்க என்ன பண்றது? அதான் அதுவே அடிக்கடி போயிடுது. 15ஆம் தேதிக்குள்ளே கட்டலைன்னா ஷூட் பண்ணுவோம். அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்டிங் மேனிஃபெஸ்டோ நம்பர் 5. பாருடா, அவர் என்ன நல்ல மனசு. அவர் சொல்றது நமக்கு புரியாம போடுமோன்னு எழுதியே கொடுத்துக்கிறார். காந்தி கையெழுத்து நம்ம பார்க்க போறோம். பாரு, சரித்திரத்தில் எவனுக்கும் கிடைக்காத ஒரு மேட்டரி அதெல்லாம். ஆஹா ஆஹா, காந்தி கையெழுத்து எவ்வளவு கட்டுறாவே இருக்குது பாத்தியா? நான் படிச்சுக்கிறேன். இவர் கையெழுத்து நல்லா இருக்கலாம், சரித்திர புஸ்தகத்தை போடுவாங்க. என்ன சொல்றாரு இதுல? ஐயோ இது ஒத்து வராது. என்ன இது? பாத்ரூமை கழுவணுன்றீங்க. யாரு கழுவுறது? நீதான். நாங்கெல்லாம் முடியாது. மொத்தம் 25 பிளாட்டிங்க. ஒவ்வொரு பிளாட்லயும் 2 பாத்ரூம் வருது. அதுல வேற இங்க இருக்கிறவங்க நல்லா தின்னுவானுங்க. ஐயோ நல்லா இருக்கு. அப்புறம் வாழ்க்கை பூரா பிரஷ் ஃபினாலோட தான் நம்ம சுத்தின்னு இருக்கணும். சபர்மதி ஆசிரம்ல நான் தான்ப்பா இந்த வேலையெல்லாம் செய்வேன். நீ மகாத்மாப்பா, இந்த மன செய்யலாம். நமக்கு ஒத்து வராதுப்பா. இதுவும் ஸ்வச் பாரத் தான். ஸ்வச் பாரத் வேற ஒண்ணு சொல்றேன். நாங்க 2 பேரும் தினம் 6 மணிக்கு போய் எல்லா பாத்ரூம்லயும் ஸ்விட்ச் போட்டு வந்துடுவோம். ஸ்விட்ச் பாரத். சரி, இத பத்தி அப்புறம் யோசிப்போம். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த பிளாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரேயர் ஹால் அமைக்கணும். தமிழ் வானா வானா ஒத்துக்காத. நம்மள ஆன்மீக அரசியல் விழுகிறாருப்பா. ஏப்பா உங்க ஊர்ல ஆன்மீகம்னா ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லியிருக்காங்களா? நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஹரியையும் சிவனையும் கும்பிடுறவனும் ஆன்மீகவாதி தான். நான் பாடினேனே ஈஸ்வர அல்லா தேரே நாம்னு. அந்த அல்லாவையும் நபிகளையும் கும்பிடுறவனும் ஆன்மீகவாதி தான். இயேசுவை கும்பிடுறவனும் ஆன்மீகவாதி தான். ஒழுக்கத்தோட ஏதோ ஒரு சக்தி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஆன்மீகவாதி தான்ப்பா. இன்னும் அழகா சொல்லிட்டாருடா. தப்பில்லடா, தப்பில்லை. அவர் சொல்றது கரெக்ட். ஆன்மீகம்னா என்ன? ஒரு சக்தியை நம்புறோம், அவ்வளவுதானே. போ, எல்லாரும் கையில இந்த மேட்டர் சொல்ல. நீ போ. எங்க போய் சொல்ற? போய் சென்டர்ல நின்னு சொல்லு. சென்டர்னா மையத்துல சொல்றா. நமது சின்னம் கேட் சின்னம். நமது சின்னம் மீச சின்னம். நமது சின்னம் கேட் சின்னம். நமது சின்னம் மீச சின்னம். கேட்டை மீச கேட்டை மீச மீச கேட். எல்லாம் ஆஜராயிட்டீங்களா? ரைட்டு. உங்களுக்கெல்லாம் ஒரு அறிக்கை ஒண்ணு விட போறேன். அறிக்கையா? உளராம சொல்லுவியா இல்ல துண்டு சீட்டு ஏதாவது எழுதி கொடுக்கணுமா? துண்டு சீட்டு வச்சுக்கினா மட்டும் யாரும் உளறது இல்லையா? நாங்க தான் பாத்துருக்கிறோம். கவனியா, நான் தமிழ்ல சுத்தையா நானு.
உங்களுக்கெல்லாம் சொல்றேன், இந்த நாட்டு நலனுக்காக, இந்த காலனி நலனுக்காக நான் சனிக்கிழமை காலையில 8 மணிக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்த போறேன். உண்ணாவிரத போராட்டமோ? எந்தினா வாயில என்ன கஞ்சீராவை வச்சுக்கிற தந்தினான்ற. யோ, நம்ம காலனியில் இருக்கிற ஒரு பையன், இந்த சின்ன பையன் அணின்னு பேரு, அவன் கிளாஸ் டீச்சர் அடிச்சிட்டாங்களாம். அதை எதிர்த்து போராட்டம். யோ, எதுக்கெல்லாம் உண்ணாவிரத போராட்டம் இருக்கணும்னு விவஸ்தையா இல்லையா? என்ன விவஸ்தையா இல்லையா? அடிப்பட்டவன் தமிழ் பையன், அடிச்சது இந்தி டீச்சர். நாங்க இந்தி ஆதிக்கத்தை ஒழிக்க போறோம். Damu, hunger strike for how many days? Because when Gandhiji was on hunger strike, he did not eat anything for 22 days and 22 nights. In the end, one fellow, Purinji gave orange juice. What are loose? சனிக்கிழமை காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும், 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உண்ணாவிரதம். அது என்ன 1 hour break? லஞ்ச் பிரேக். உண்ணாவிரதத்துக்கு லஞ்ச் பிரேக்கா? கேவலமா இருக்கே. என்ன கேவல? இது என்ன ரெகுலர் உண்ணாவிரதம் இல்லையா? அதெல்லாம் தமிழ்ல வசதியா ஒரு வார்த்தை இருக்குது, அடையாள உண்ணாவிரதம். இந்த அடையாள ரயில் மறியல் மாதிரி ட்ரெயின் எல்லாம் போன அப்புறம் தண்டவாளத்தை தலைய விடுவோம். கவனம் இருக்கப்பா. என்ன தலை? என்ன அடையாளம்? நீதான் சொல்லிங்க, காலைல 6 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு. லஞ்ச் பிரேக் தலைவருக்கு இல்ல, உங்களுக்கு. நீ வெளில தனியா வாடா, உங்களுக்கு இருக்கிற 100 கிராம் முடி எடுத்துறேன். ஏறுங்க, நாங்களும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். என்னங்க? இவங்க உண்ணாவிரதம் இருக்கிற அதே சனிக்கிழமை அதே டைம்ல நாங்க உண்ணும் விரதம் இருக்க போறோம். இது என்னங்க உண்ணும் விரதம்? பார்த்தசாரதி கோயில் சக்கரை பொங்கல், புளியோதரை எல்லாம் நாங்க ஃப்ரீயா தர போறோம். நம்ம எல்லாரும் இவங்க பண்ற உண்ணாவிரதத்தை பார்த்துட்டே சாப்பிடலாம். ராமு, நீங்களும் நாங்க சாப்பிடுறத பார்த்துட்டே உண்ணாவிரதம் இருக்கலாம். பார்த்துக்கிட்டே தான் இருக்கணுமா? இது சக்கரை பொங்கலா, பார்த்தசாரதி கோயிலா, முந்திரி பருப்பு நிறைய இருக்கும்ல? ஆமா, 2 கிலோ சக்கரை பொங்கல்ல 4 கிலோ முந்திரி பருப்பு இருக்கும். ஏன் ஒல்லி போயிட கம்முனு கடை உன்னை கேட்டா போ. நெய் இருக்குமாடா? கைய விட்டா முழங்கை வரைக்கும் வரும்பா. சொல்லாதே அதையே சொல்லாதே. நான் என்ன சொல்றேன், இந்த புலான் நான் சொன்ன மாதிரி சும்மா உண்ணாவிரதம் வேஸ்ட், வேல்யூஸ் இல்லாம போடும். அதனால இப்போதைக்கு நம்ம அடையாள உண்ணாவிரத கேன்சல். தலை கேவலம் ஒரு சக்கரை பொங்கலுக்காக சர்க்காரே விட்டுருவியா நீ? முழங்கை வரைக்கும் நெய் வருதுன்ற. உண்ணாவிரதம் இல்லையே? இல்ல நீங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ நான் சொன்ன சக்கரை பொங்கல் புளியோதரை பிரசாதமும் கேன்சல். உங்க உண்ணாவிரதம் எவ்வளவு போலியானது காமிக்கதா நான் அப்படி சொன்னேன். நீ பொம்பளை ஆரம்பத்துல இருந்தே நீ கூட ராங் ரூட்லயே மோதிக்கு நிக்கிற. எனக்கு ஜெயிக்க தெரியுமா? என்ன வேணா செஞ்சு என்னால ஜெயிக்க முடியும். ஒண்ணு வேணா, அதாவது இந்த பையங்கரான மாணிக்கம் அவகிட்ட சொல்லி ஒரு சின்ன குழந்தை சைக்கிள் இருக்குது அவங்க வீட்டுல, அதை கொண்டு என் கால் மேல லேசா மோதிட்டு பிராக்சர் ஆகி போச்சுன்னு பெரிய கட்டுக்கின்னு ஆஸ்பத்திரியில படுத்துருவேன். சிம்பத்தியில ஜெயிச்சிருவேன். ஆனா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எங்க காந்தி அதெல்லாம் காந்தியெல்லாம் ஒண்ணு கிடையாது, யாரும் கிடையாது. நம்ம போராடுறோம். போலாம். யோ மோகன், உன்னண்ட ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன். நீ இன்னமும் இந்த பிரச்சாரத்துல நாங்க என்ன ரூட்டு போறோமோ அதே ரூட்டாம எங்க ஐடியால நீ சுடுறியாம. உண்மையா? யார் சொன்னது? நான் சுடல. என்னது? நான் சுடல. என்னது? நான் சுடல. அப்ப நாங்க தான் ஜெயிப்போம், கவலையே இல்ல. நமது சின்னம் கேட் சின்னம். நம்ம கேட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டு அதுவும் நம்ம கேட்டு. गांधी जी धमाल जी, नेताजी बड़ा जी, गांधी जी धमाल जी, नेताजी बड़ा जी. அங்க இருக்குறவங்க நம்ம ஃபிளாட்ல இந்த பக்கம் போங்க. गांधी जी धमाल जी, नेताजी बड़ा जी, गांधी जी धमाल जी. என்ன இது? நம்ம அபார்ட்மெண்ட்ல நடக்க போறது ஒரு சாதாரண எலெக்ஷன். அதுக்கு போய் அவ்வளோ பெரிய தலைவருக்கு பேருங்களாம் எதுக்கு இழுக்கிறாங்க? இருவர். These people are behaving very strange these days. One day, Tom was looking at a wall and saying, Babuji. How can a wall be called as Babuji? A wall can only be called as Rahul Dravid or Agarwal. நிறுத்துங்க. இப்ப இங்க நடக்கிற அதிசயத்தை விட யாம் போற மேட்டர் கேட்டால் நீங்கள் எல்லாரும் அலறும்.
அது தனியாயிட்டு ஒரு அலறல் சேர்ந்து அலற வேண்டியது. நான் சொல்றதை கேளுங்க. இப்ப இங்க நடக்க போற எலெக்ஷன் வெறும் தாமுவுக்கும் மோகனுக்கும் மட்டும் அல்ல, பின்ன காந்திஜிக்கும் நேதாஜிக்கும் நடக்க போகுന്ന ஒரு தன்மான கோன்டெஸ்ட் ஆகும். என்ன நடந்ததெங்கில் இதுதான் சார். நீங்க சொல்றத பார்த்தா என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஓ மை காட், நான் ஃபர்ஸ்ட் டைம் கேப் போடாம பேசிருக்கேன்ல. மிஸ்ஸஸ் ஸ்வேதா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்புறேன், நான் நம்புறேன். ஏடா இதுல தொத்து வியாதியோ? சும்மா நான் சொல்றதை கேளுங்க. இப்ப நம்மளுக்கெல்லாம் இன்னொரு பெரிய ப்ராப்ளம். நாம யாருக்காக்கும் ஓட்டு போடுறது, காந்திஜிக்கா இல்ல நேதாஜிக்கா? ரெண்டு பேரும் பெரிய மனுஷா. இதோ பாருங்க, இது காந்திஜிக்கும் நேதாஜிக்கும் நடக்கிற போட்டியா நினைக்காம நம்ம மோகனுக்கும் தாமுக்கும் நடக்கிற காலனி எலெக்ஷனை நினைங்க. அப்போ நிச்சயம் தெளிவு பறக்கும். நீங்க சரியா ஓட்டு போடுவீங்க. ஐயோ என்னங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இவரு இங்கிலீஷ்ல பேசல. Who said so? ஐயையோ! Our aspiration is inspiration to the constitution of the Indian nation, which causes constipation. நான் தாம நம்ம யோஜனையில இருக்கிறேன். கம்னர்ரா டேய், இந்த காந்திஜியும் நேதாஜியும் நம்ம ரெண்டு கட்சிக்கு பின்னாடில இருந்து சப்போர்ட் பண்றாங்கங்கிற மேட்டர் காலையில எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா மேடம்? எந்த பேமானி பாஸ் சொன்னா? இந்த பேமானி தான். நேற்று ராத்திரி ஃபுல்லா ஏத்திக்கின்னு மேல அந்த வாட்டர் டேங்க் கீழே உளறிக்கின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. குச்சிட்டா நான் பேமானி தான்பா, தப்புதான். அத விட காந்தி வேர்ல்ட் ஃபேமஸ், உனக்கு வேற உதவுறேன்னு சொல்லிக்கிறாரு. அது இல்லடா, நான் முன்னாடி அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்னை பார்த்து எல்லாரும் இப்படி வணக்கம் சொல்லியிருந்தாங்கல்ல, கொஞ்ச நாளா என்னை பார்த்த உடனே எல்லாரும் இப்படி சல்யூட் அடிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நேதாஜி தான் அவங்க மனசுல இறங்கிக்கிறாங்க. அதான அர்த்தம்? நீ தப்பா புரிஞ்சுனுக்கிறப்பா. முன்னாடி நீங்க கூர்கா வந்தல்ல, அதான் எல்லாம் உனக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. நீ புரிஞ்சுக்காம பேசுறடி. டேய், அவங்க ரெண்டு பேர் இருக்கிறனால அரசியலுக்கே புதுசு. இந்த எலெக்ஷன்ல தோத்து போனா பரவாயில்ல, நம்ம பெருசா குப்பை கொட்டிட்டோம் அரசியல்னு சொல்லி நிக்கிறோம். நம்ம ஜெயிச்சுக்கலன்னா ஐயோ பேஜாரா போடுடா, ஷேமிங்ஸ் ஆகி போடும், ஷேமிங்ஸ். நான் நினைக்கிறேன் உனக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. ஒன்னா இந்த வாட்டி இப்படி பண்ணலாம், இந்த எலெக்ஷன்ல எல்லாருக்கும் போட்டி கொடுத்துடலாம். இந்த எலெக்ஷனை பை எலெக்ஷனா மாத்திடலாம். திருந்தவே மாட்டியா? இந்த மகானோட பழகி நின்றவங்க கொஞ்சம் கூட அவர் சொல்ல நல்ல விஷயங்கள் நல்ல குணங்கள் எதுவும் உடம்புல ஒட்டவே இல்லையா? இதை தானடா வானா வானான்னு படிச்சு சொன்னாரு. அவரு என்கிட்ட சொன்னார்டா, நான் அழகா சொன்னார் தெரியுமா? எனக்கு இது ஒரு மாதிரி மனசை தொட்டுச்சு. தாமு, நீ நேர் வழியில போய் தோத்து போனா கூட பரவாயில்ல, குறுக்கு வழியில போய் ஜெயிக்காதேன்னு சொன்னார். என்ன அழகா சொன்னார். ஒட்டி கொடுக்கணும். மாமா, நீ இப்படி பேசுற? இதுக்குதான் சொல்றது, காந்தி மாதிரி கெட்ட சகவாசெல்லாம் வச்சு கூடாதுன்னு. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ரிசல்ட் சொல்லுப்பா. ஆவலாகிறோம். சொல்றேன். இது இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்றாயா? ஜெயிச்சிட்டான் அவன், ஜெயிச்சிட்டான். இந்த செருப்படுறேன் ஒழுங்கா சொல்லி. இப்ப கூட எத்தனை மணிரத்னம் செய்து ரிசல்ட் விவரமாயிட்டு பரா. அன்பார்ந்த இந்திய அபார்ட்மெண்ட் வாழ் மக்களே, how was my modulation? என்ன ரோலா தராங்க, ரிசல்ட்டா சொல்லியா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ரிசல்ட் இதோ. மோகன், மீசை சின்னம், congratulations, you got 1 vote out of 95. Damu, congratulations, you want 94 vote.
பார்த்து மாலை பிரமாதமாகுதுடா. எங்கடா பிடிச்ச? பக்கத்துல ஒரு டெத்துப்பா. அது பக்கத்துல ஒரு பூக்கடை இருந்து அங்கிருந்து வாங்கியாந்தேன். அத உடுப்பா தாமே 95 ஓட்டுக்கு 94 ஓட்டு வாங்கி ஜெயிச்சப்பா. நீ ஜெயிக்கல மிதிச்சிட்டப்பா. நீ எப்படா எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டானுங்க? அந்த அம்மா கூட உனக்குதாப்பா ஓட்டு போட்டுது. சண்டைக்காரி ஏன் எனக்கு போட்டுச்சாங்க? நினைக்கிறேன் அநேகமா உனக்கு 5வது கூட செட்டப் ஆயிடும் போல இருக்குது. நாம ஜெயிச்சிட்டோம்ப்பா. நாம ஜெயிச்சிட்டோம்ப்பா. முதல்ல அதை நிறுத்து. இந்த முறை அது மாதிரி சும்மா நாமன்னு சொல்லாதா. ஜெயிச்சது நாம இல்லைனா நம்ம ஓரளவுக்கு நேர் வழியில தான்டா போயிடணும். ஜெயிச்சது அந்த மகானோட கொள்கைடா, காந்திஜி பால்சிடா. கம்னிருப்பா. காந்திஜி பால்சி ஜெயிச்சா கம்னிருப்பா. நீ நான் மென்டல் ஆகிட்டியா? வளர்ற நான் பேசுறேன். நீ ஜெயிச்சது காந்திஜி இல்ல, தோத்தது நேதாஜி இல்ல, ஜெயிச்சது 3வது ஜி. அது என்ன 3வது ஜி? அது மக்களுக்கு இருக்கிற சில்லறை காஜி. எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி உனக்கு தெரியாம கட்சி ஆபீஸ்க்கு போய் பணத்தை வாங்கி 7000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கு லஞ்சமா கொடுத்தேன். கையில துட்டு, சீட்டுல ஓட்டு. இல்ல நீ பொறாமையில பேசுற. நீ நான் ஜெயிச்சிட்டேன்னு பொறாமையில பேசுற. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கடா. எப்படா கை நீட்டி பணம் வாங்கிருப்பானுங்க? கை நீட்டி வாங்காம பின்ன என்ன கால் நீட்டியா வாங்குவாங்க? கம்னிருப்பா. முதல்ல எல்லாம் வானான்னு முறிக்கினான். அப்புறம் ஒத்தொத்தனை என்கிட்ட தனித்தனியா பேசி கரெக்ட் பண்ணினான். இதுல விசேஷம் என்ன தெரியுமா? என்ன புடிகாதவெல்லாம் கூட வீட்டு உள்ளார கூப்பிட்டு டிகிரி காபி குத்தான்னா பாரு. கெடுத்துட்டேடா, எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா. பணம் ஏண்டா இந்த தடவை ஓனான்னு ஒரு தடத்துக்கு 2 தடவை சொன்னாரு அவரு. பாருப்பா, அரசியல்ல ஓனான்னு 2 தடவை சொன்னா ஓணுன்னு அர்த்தம்ப்பா. நீ தானப்பா சொன்ன ஜெயிக்கலாம்னா என்ன வேணா பண்ணலான்ட்டு. ஆமாண்டா சொன்னேன். அது முந்தி இந்த மனுஷனோட பழகினப்ப எனக்கு அந்த மாதிரி சொல்ல முடியலடா. ஏய், நானும் எத்தனையோ விதமான அரசியல்வாதிகளை பார்த்துக்கிறேன். ஆனா இது வரைக்கும் பார்த்தது யாரு? நோட்டுக்குன்னு அலையிற அரசியல்வாதி தான்டா பார்த்தேன். அதான்டா முதல் முறையா என் வாழ்க்கையில நாட்டுக்குன்னு அலையிற ஒரு அரசியல்வாதியை பார்த்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி தலைக்கணியை வச்சு இப்ப நான் கெலிச்சேங்கிறத இந்த எப்படி நான் Congratulations, Damu. Congratulations. பாபுஜி, நான் உண்மையை சொல்லிடணும். இது நியாயப்படி நான் இந்த எலெக்ஷன்ல கெலியில இந்த படுமாவே எல்லாருக்கும் பணம் கொடுத்து என்ன ஜெயிக்க வச்சுக்கிறேன் பாபுஜி. अच्छा सुना सुभाष. सुना बाबूजी. இந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும்பா. முதல்ல இந்த பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பணத்தை வேண்டாம்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் மணிகண்டன் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க எல்லாரையும் பணத்தை வாங்கிக்க சொன்னேன். ஆமாம், பாபுஜி தான் எல்லாரையும் பணத்தை வாங்கிக்க சொன்னார். இந்த விஷயம் எனக்கு கூட தெரியும். உங்களுக்கு என்ன எப்படி பண்ணிட்ட காந்திஜி? நான் என்னென்னமோ நினைச்சனையா, தெய்வமா நினைச்சனையா? மாறு தட்டி சொல்லி நின்றனையா என் கிட்ட இருக்கிறவங்க கிட்டலாம். என் பக்கம் காந்திஜிக்கிறாருன்னு எவ்வளவு தரம் மாறு தட்டி சொன்ன. கெட்டுட்டே, எல்லாத்தையும் கெட்டுட்டேயா? நான் வேற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவையா? இந்த 15 நாள் உன்னோட பழகி நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? மறுபடியும் ஒரு சின்ன குழந்தையா மாத்தி என்ன மாத்திக்கின்னு உன் கையை பிடிச்சிக்கின்னு அப்படியே படிப்படியா ஏறி ஒழுக்கங்கிற உச்சி அடையணும்னு பார்த்தையா? குடும்பாவி பாதியிலேயே பழைய சாகடைக்க தள்ளி வச்சிட்டியா? ஏன் டாக்டர் இப்படி மாறினாரு? சிம்பிள். காந்தியோட சேர்ந்து நீ நல்லவன் ஆயிட்ட, உங்களோட சேர்ந்து அவர் கலீஜா போட்டாரு. அவசரப்படாதே மாணிக்கம். எந்த விஷயத்தையும் மேலோட்டமா பார்த்து வார்த்தைகளை விடாதே. நம்ம மகாத்மா காரணமே இல்லாம எதையும் செய்ய மாட்டார். மகாத்மா இவதான் சொல்லிக்கணும். மகாத்மா இந்த காலத்து அரசியல்வாதி மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கீங்க. நீங்க
மகாத்மா நானும் தான் நினைச்சேன். இவர் செஞ்சிருக்கிற இந்த காரியத்துக்கு மகாத்மான்னு எப்படியா சொல்றது? நீ இவனி மாதிரி சாதாரண ஆத்மாதான் அவர் பெருசா என்னடா மாணிகா, இவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்கல, வந்துடா பாரு, கலெக்ட் பண்ணிக்கணும். போ போ. ஐயா நீங்க தெய்வம் ஐயா. கடைசி சமயத்துல என் மகனோட ஆபரேஷனுக்காக இவங்க மூலியமா பணம் கொடுத்து அனுப்பி என் பையனோட உயிரை காப்பாத்திட்டீங்க. அதுக்கு நன்றி சொல்லிட்டு போகலாம் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா இங்க வந்தேன். என்னடா சொல்ற நீ? நீங்க பணம் கொடுத்து அனுப்பிடுற சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்களா? ஆனா இவங்க சொல்லிட்டாங்க ஐயா. தெய்வம் ஐயா, தெய்வம். மாணிகா, எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப புதுசாகுதுடா. இது வரைக்கும் கும்பிட்டு நம்ம காலத்தோட வந்தவன் பூரா காலை வாரி விட்டுக்கிறான்டா. எவனும் இந்த மாதிரி கும்பிட்டு போனதே இல்லை. நான் சொல்றான், இவன் உள்ள ஆபரேஷனுக்கு நான் பணம் கொடுத்தேன்றா. என்னையா சொல்றீங்க நீங்க? ராமு, இத பத்தி நான் சொல்லணும்னா கண்டினியூவா பேசணும். பேசலாமா? பேசலாம், நீ பேசலாம். சரி, என்ன எனக்கு சொல்லி தொலையா. ஆரம்பத்துல உன் ஹஸ்பண்ட் மாணிக்கம் பணம் கொடுக்கும் போது நாங்க எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னோம். ஆனா காந்திஜியும் நேதாஜியும் மிஸ்டர் மணிகண்டன் பணத்தை வாங்கிங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அப்புறம் தான் நாங்க வாங்கினோம். எதுக்கு தெரியுமா? பணத்தை வாங்கி பாபு புள்ள ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் முதல்ல மாணிக்கத்துக்கிட்ட பணம் வேண்டாம்னு சொன்ன நாங்கெல்லாம் திரும்ப அவரை கூப்பிட்டு பணத்தை வாங்கிக்கிறோம். You know one thing, that money was used only for Babu's son's operation. எதிர்க்கட்சியான நாங்களே இந்த பணத்தை வாங்கிட்டோம்னா பாரு. எதுக்காக? பாபு புள்ள ஆபரேஷனுக்காக தான். இதுல விசேஷம் என்னன்னா மாணிக்கத்துக்கு இந்த விஷயம் இப்ப வரைக்கும் தெரியாது. அட பாவிலா, எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க. நல்லா பேசிட்டவங்கள ஐயா, எனக்கு என்ன சொல்றது தெரியல. நான் முட்டாளியா? Ramu, for once I have to agree with you. தாமு பேட்டா, உங்க காலத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எந்த காரியத்தோட தர்மத்தையும் அதோட செயல் முடிவு பண்ணாது, அதோட பலன் தான் முடிவு பண்ணும். நம்ம நடராஜன் ஸ்டைல்ல சொல்லணும்னா, the dharma of an incident cannot be judged by the action alone, but should be judged by the good results it brings in the end. பாபுஜி, நடராஜன் ஸ்டைல்ல சொல்றேன்னு சொல்லிட்டு புரியுற மாதிரி சொல்லிட்டீங்களே. Babuji, your clarity is excellent. By the way, you can also start writing to the editorial. அனாவசியமா கத்திக்க வேலை வைக்காது, ஓரமா போயிடு. ஐயா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா ஏற்கனவே? அரே தாமு, நாங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாரையும் பணத்தை வாங்கிக்க சொன்னது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முதல்ல இந்த இந்தியா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பணத்தை வேணான்னு சொன்னாலும் ஒருத்தனுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக கையை நீட்டி பணத்தை வாங்கினா பாரு. நீ முதல்ல இவங்கள தான்ப்பா அப்ரிஷியேட் பண்ணும். பேசிக்கா நம்ம ஜனங்க எல்லாருமே நல்லவங்க தான்ப்பா. அங்கதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாம் நல்லவங்கன்றீங்க, நல்லவங்க ஏங்க எனக்கு ஓட்டு போட்டானுங்க? ஏன்னா நீ நல்லவனா மாறிட்ட. இந்த பணத்தை லஞ்சமா நீ கொடுக்கலன்னு அவங்களுக்கு தெரியும். அதான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு எல்லாரும் உனக்கு ஓட் பண்ணாங்க. பை தி வே தாமு, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐயா என்ன அது பெரிய வார்த்தை? நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்றீங்க. அரே, நான் இப்போ சொன்ன நன்றி எங்க கட்சிக்கு விழுந்த ஒரே ஓட்
அது உன்னோட தாப்பா. நான் தாம எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டியா? இந்த மாதிரி ஒரு காரியம் இந்த இந்தியா ஆஃப் தி ஹிஸ்டரி ஆஃப் தி நெவர் ஒன். இதுக்கும் காரணம் இவர் தாண்டா. எலெக்ஷன்ல நிக்கிறோன்னு முடிவெடுத்த உடனே எப்படி தனக்கு ஓட்டு போட்டுக்கலாம்னு நினைக்கிறதான முதல் எண்ணமாகுது நமக்கு. அதுவே இப்ப எனக்கு சுயநலமோன்னு தோண ஆரம்பிச்சிச்சுரா. அதனால என்ன விட இவங்க நல்லவங்களாச்சே, என் ஓட்டு அவங்களுக்கு போட்டேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லைடா, போனேன். அப்போ காசுக்காக ஓட்டு போடாத ஒரே ஆள் நீ தான் தாமு. சபாஷ் சபாஷ். இந்தியா கரப்ஷனே இல்லாத சூப்பர் பவர் நாடா பார்க்கணும்ன்ற எங்க கனவு கூடிய சீக்கிரம் நிறைவேறுன்ற நம்பிக்கை வந்திருக்கு. Damu, you have done a great job. We will give you another 5 years, Namu. I mean Damu. அப்போ எங்க வேலை முடிஞ்சிருச்சு. சுபாஷ், நம்ம கிளம்பலாமா? பாபுஜி, 1 minute. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, கேட்கலாமா? பூச்சோ. நம்ம ஜனகணமன பாட்டு எழுதுனது ரவீந்திரநாத் டாகூர் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. பட் ஜனவரி 24, 1950 தான் அந்த பாட்டு நம்ம தேசிய கீதமா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ நானும் இல்லை, பாபுஜியும் இல்லை. அதனால எனக்கு ஒரு ஆசை, நம்ம தேசிய கீதத்துக்கு இப்போ உங்க எல்லாரோட சேர்ந்து நாங்க 2 பேரும் அட்டென்ஷன்ல நிக்கலாமா? Shall we? YGM in 3G YGM in 3G गांधी जी नेताजी दामोजी गांधी जी नेताजी दामोजी இது ஆவி வந்த நாடகம் உம்மை தேடி வந்த நாடகம் இது ஆவி வந்த நாடகம் உம்மை தேடி வந்த நாடகம் இது ஆவி வந்த நாடகம் உம்மை தேடி வந்த நாடகம் உண்மை தேடி வந்த நாடகம்